நாளிலே நாம் சிறப்பு ஆராதனையாக திருச்சபையாக கூடி வந்து கிறிஸ்துவினுடைய பிறப்பை நாம் சிந்திக்க இருக்கிறோம். சிந்தனைக்காக கடவுளுடைய வார்த்தையை நாம் அறிந்து கொள்வதற்கு லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் வாசித்து கேட்ட அந்த வேத பகுதி, லூக்கா 2ஆம் அதிகாரம் முதல் 7 வசனங்களை நாளிலே நாம் சிந்திக்க இருக்கிறோம். 78வது பக்கம். வாசிக்கிறேன். லூக்கா 2ஆம் அதிகாரம் முதல் 7 வசனங்கள். அந்நாட்களில் உலகம் எங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகஸ்துராயினால் கட்டளை பிறந்தது. சீரியா நாட்டிலே சேனியு என்பவன் தேசாதிபதியாக இருந்த போது இந்த முதலாம் குடிமதிப்பு உண்டாயிற்று. அந்தபடி குடிமதிப்பு எழுதப்படும்படிக்கு எல்லாரும் தங்கள் தங்கள் ஊர்களுக்கு போனார்கள். அப்பொழுது யோசேப்பும் தான் தாவீதின் வம்சத்தாடும் குடும்பத்தாடுமாயிருந்தபடியினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டு கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பு எழுதப்படும்படி கலிலேயா நாட்டில் உள்ள நாசரேத்திலிருந்து யூதேயா நாட்டில் உள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அவள் தன் முதல் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணிகள் சுற்றும் முன்னணியிலே கிடத்தினார் என்பது. இந்த உலகம் ஒவ்வொரு வருடமும் இந்த டிசம்பர் 25 கிறிஸ்துவினுடைய பிறப்பா அனுசரித்து கொண்டாடி கொண்டிருக்கிறார். வரலாற்று பூர்வமான உண்மையா, வரலாற்று பூர்வமான சான்று இருக்குன்னா கிடையாது. டிசம்பர் 25 கிறிஸ்து பிறக்கல. யூத கடிகாரத்தை பார்க்கும் பொழுது அவர் செப்டம்பர் மாதத்துலதான் பிறகுறார். இந்த டிசம்பர் 25 என்பது ரோமன் கத்தோலிக்கத்துக்கு கீழே திருச்சபை ஆட்கொள்ளப்படும் பொழுது கான்ஸ்டான்டைன் என்கிற பேரரசன் கிபி 4ஆம் நூற்றாண்டுல தான் ரோம கடவுளுடைய சூரிய கடவுளுடைய பிறந்தநாள் கிறிஸ்துமஸ், அதாவது வெளிச்சத்தினுடைய பண்டிகையாக அவங்க கொண்டாடுறாங்க. அந்த பாரம்பரியத்திலிருந்து வந்த ராஜா இனிமேல் அந்த ரோம கடவுள் நமக்கு தேவன் அல்ல, உண்மையான ஒளி, உண்மையான வெளிச்சம் இயேசுதான். இயேசுதான் உண்மையான ஒளியின் தேவன், நமக்கு ஆவிக்குரிய கண்களை தருகிறவன் சொல்லி அதை தீர்மானிச்சு அவர்கள் உலகம் முழுவதும் ரோமன் கத்தோலிக்கத்துல தான் இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. இது சரியா தவறா என்ற டிபேட்லாம் அவசியம் கிடையாது. கிறிஸ்து இந்த இடத்துல நினைவு கூறப்படுகிறார். கிறிஸ்துவனுடைய பிறப்பு நினைவு கூறப்பட வேண்டுமான கட்டாய நினைவு கூறப்படும். வேதம் கிறிஸ்துவை முழுவதுமாக கொண்டாட சொல்கிறது. அவர் பிறப்பு மாத்திரம் அல்ல, அவரை குறித்த எல்லாமே கொண்டாடப்பட வேண்டிய, ஒவ்வொரு நாளும் அவர் கொண்டாடப்பட வேண்டியவர். பரலோகத்தோட நித்தியத்துல ஒண்ணா நம்ம செய்ய போறோம், இயேசுவை கொண்டாட போறோம். அப்படி வரலாற்று அது தவறான நோக்கத்தோடு செய்யப்பட்டாலும் அது சரியான அணுகுமுறையோடு நாம் அணுக வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்குது. நாட்களை விசேஷித்துக் கொள்கிறவன் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்கிறான். உலகம் அதை தவற அனுசரிச்சாலும் நாம அதை ஒரு சுவிசேஷத்தின் நாளாக, பிரஜாதி மக்களுக்கு இயேசு அறிவிக்கிற ஒரு நாளாக பயன்படுத்தி சீர்திருத்த சபைகள்ல பல சபைகள் அதை கடைபிடித்து வருவதை நம்ம கவனிக்கிறோம். இந்த உலகத்துல எத்தனையோ பிறப்பை நம்ம கவனிக்கிறோம். எல்லா பிறப்புமே முன்குறிக்கப்பட்ட பிறப்பு கிடையாது. அதாவது நான் எங்க பிறப்புறேன் நீங்க தீர்மானிக்க முடியாது, நான் எந்த குடும்பத்துல பிறப்பேன் தீர்மானிக்க முடியாது, எந்த ஊர்ல பிறப்பேன், எப்படி பிறப்பேன், ஏன் பிறப்பேன், என் வாழ்க்கையினுடைய முடிவை எதையுமே நம்ம தீர்மானிக்க முடியாது. இந்த உலகத்துல பிறந்த எந்த பிறப்பும் தீர்மானிக்கிறது. ஆனா வேதத்துல ஒரே ஒரு பிறப்பு மட்டும்தான் 1000 வருட காலமாக, 4000 வருட காலமாக அறிவிக்கப்பட்டு முன்குறிக்கப்பட்டு தீர்மானிக்கப்பட்ட ஒரு பிறப்பு. படைப்பிலிருந்தே ஒரு பிறப்பு அறிவிக்கப்படுகிறது. படைப்பிலிருந்தே ஒரு பிறப்பு எப்படி என்றால் அந்த பிறப்பு வச்சுதான் எல்லா பிறப்பும், அந்த பிறப்பு வச்சுதான் முழு படைப்பும், அந்த பிறப்பு வச்சுதான் முழு மனுக்குணமும், அந்த பிறப்பு வச்சுதான் இந்த உலகத்தினுடைய எல்லா ராஜ்யங்களும் எல்லா கணமும் இருக்கு. ஏன் அந்த பிறப்பு அவ்வளோ விசேஷித்தமானதுன்னு சொன்னா அந்த ஒரு பிறப்பு தான் இந்த முழு உலகத்துக்கும் ஆண்டவும் ரட்சகருமாக தேவன் ஏற்படுத்தியிருக்கிறார். காந்தி பிறந்தாரு, புத்தர் பிறந்தாரு, எல்லா மதத்திலையும் ஏதோ ஒரு தலைவர்கள் பிறக்கிறாங்க. காந்தி ஜெயந்தி புத்த ஜெயந்தி மாதிரி கிறிஸ்து ஜெயந்தி கிடையாது. 2025 தான் இயேசு பிறந்தான்றதல்ல, அவர் முன்னாடியே இருக்கிறார். அவர் இறங்கி வந்திருக்கிறார். அவர் மனிதனாக நமக்காக நம்முடைய மாம்சத்தின் சாயலை ஏற்று பிறந்தால்தான் கிறிஸ்துமஸாக நம்ம பார்க்கிறோம். இந்த வேத பகுதியில இருந்து நம்ம அடிப்படையா பார்க்க போறோம். முதல்ல இந்த தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, கிறிஸ்துமஸ் யார் கொண்டாட வேண்டும், அது கிறிஸ்துமஸ் யாருக்கு பயனுள்ளது. இன்னைக்கு எல்லாரும் கொண்டாடிடலாம். நிறைய மதத்திலிருந்து பல்வேறு மக்கள் கிறிஸ்துவனுடைய பிறப்பை கொண்டாடுறாங்க. பெரிய பெரிய சிறப்பு கூட்டங்கள்லாம் போட்டு நிறைய அரசியல் தலைவர்கள், அதிபதிகள், ராஜாக்கள் எல்லாரும் சேர்ந்து கொண்டாடுறாங்க. வேதம் நமக்கு என்ன சொல்லுது? வேதம்
இந்த கிறிஸ்துவின் பிறப்பை யார் கொண்டாட முடியும், அது யாருக்கு பயனுள்ளது, அது யாருடைய வாழ்க்கையிலே செயல்படுத்தப்படுகிறது என்கிற காரியத்தை தான் நம்ம பார்க்க போறோம். முதல்ல லூக்கா சுவிசேஷத்தை கவனமா வாட்சி பார்த்தீங்கன்னு சொன்னா, லூக்கா இயேசு கிறிஸ்துவ உலக ரட்சகரா, உலகத்தினுடைய பிரதிநிதியா, முதல் ஆதாம் எப்படி மனுக்குலத்துக்கு பிரதிநிதியோ அதே போல ஆவிக்குரிய உலகத்துக்கு அல்லது அந்த சராசரம் முழுவதையாக கிறிஸ்து பிரதிநிதியாக, பிரதிநிதித்துவப்பட்ட அதிபதியாக, ரட்சகராக எப்படி இருக்கிறான்றத அந்த ஒவ்வொரு அதிகாரத்திலையும் வாசிக்கலாம். இரண்டாம் அதிகாரத்திலே அவர் அப்படிதான் ஆரம்பிக்கிறார். அதுல ஆரம்பிக்கும் பொழுது முதல் 2 வசனம் அதனுடைய பின்னணியை சொல்றார். இயேசு எப்ப பிறந்தார், எந்த காலத்துல பிறந்தார், அது வசனம் சொல்லுது. 1-2 வசனம். அந்நாட்களில், என் நாட்களில், நீ 1ஆம் அதிகார வாட்சி பாத்தீங்கன்னா, ஆண்டவர் எலிசபெத்துக்கும் சகரியாக்கும் யோவான் ஸ்நானகன் வாக்கு பண்ணி, யோவான் ஸ்நானகன் பிறந்து வளர்ந்து வருகிற நாட்கள், அதான் நாட்கள். யோவான் ஸ்நானகன் கடைசி வசனம் தான் சொல்லுது, அந்த பிள்ளை 1ஆம் அதிகாரம் கடைசி வசனம், அந்த பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கும் நாள் வரைக்கும் வனாந்தரங்களிலே இருந்தால் அந்நாட்களில். யோவான் ஸ்நானகன் கிறிஸ்துவினுடைய வருகைக்கென்று தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டிருந்த நாட்கள். இந்த உலகத்தை தேவன் தனது தாசனை வைத்து தனது குமாரனுடைய வருகைக்காக இந்த உலகத்தை செப்பனிடப்படுத்திய நாட்கள். முழு உலகத்தையும் தேவன் ஆயத்தப்படுத்திய அந்த நாட்கள்ல உலகம் எங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகஸ்துராயினால் கட்டளை பிறந்தது. அந்த காலகட்டத்தில் ரோமர்கள் உலகத்தினுடைய பெரும்பாலான பகுதிகளை ஆட்சி செஞ்சாங்க. ரோமர்களுடைய ஆட்சியில யாரும் பேர் சொல்லுது அகஸ்துராயன் சொல்லி. இந்த அகஸ்துராயன்றது நீங்க நம்ம கேலண்டர்ல ஆகஸ்ட்ன்றது பாருங்க. ஆகஸ்ட்ன்றது அகஸ்துவினுடைய நினைவு கூறுதலாக வைக்கப்படுது. இந்த அகஸ்து அப்படின்றது நீங்க பார்க்கும் பொழுது அது பேர் கிடையாது, ஒரு பட்டம். மாமன்னர், ராஜாதி ராஜா, நேபுகாத் நேச்சான்றது பட்டம், பார்வோன்றது பட்டம், ஏரோதுன்றது பட்டம். அதே போல அகஸ்து அப்படின்றது பட்டம். இப்ப அந்த அகஸ்து ராயன் ரோம ராஜாக்கள்லயே மிக உன்னதமான மேன்மையாக மதிக்கப்பட்ட ஒரு ராஜா. பல சீர்திருத்தங்கள்ல ரோமர் ஆட்சியாளருடைய பொற்காலம் என்று அகஸ்தியனுடைய ஆட்சியாளர் தான் சொல்லுவாங்க. தார் ரோடுகள் போடப்பட்ட காலம், தொழில்கள் வாணிபங்கள் பெருகிய காலம், எல்லா மக்களும் தங்களுடைய தத்துவங்களையும் கலாச்சாரத்தையும் விளையாட்டுகளையும் கவிதைகளையும் அநேக புலமை சார்ந்த திறமை சார்ந்த கண்டுபிடிப்பு சார்ந்த ஜனங்களை உருவாக்கிய ஒரு காலகட்டம் தான் அகஸ்தியனுடைய அந்த மகனுடைய ஆட்சி. அந்த மனுஷன் உலகத்தில் இருக்கக்கூடிய அவருடைய ஆளுகையில் இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் குடிமதிப்பு எழுதப்படும்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பு. ஒரு நாட்டுல எவ்வளவு, ராஜ்யத்துல எவ்வளவு மக்கள் எடுக்கிறாங்க. இது இங்க மாத்திரம் நம்ம பழைய ஏற்பாடுலையும் பார்க்கிறோம். தாவீது இஸ்ரவேல்ல எவ்வளவு மக்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லி கணக்கெடுக்க சொல்றோம். என்ன ஆகமத்திலையும் நம்ம திரும்ப அந்த கணக்கெடுப்பை நம்ம பார்க்கணும். இந்த கணக்கெடுப்பு இந்த இடத்துல இதற்காக நடைபெறுகிறது. குடிமதிப்பு, ஒரு நாட்டுல மக்கள் தொகை எவ்வளவு இருக்கிறாங்கன்னு நம்ம அந்த நாடு கணக்கு பார்க்கும் பொழுது அதனுடைய உண்மையான நோக்கம் என்ன? யார் குடியுரிமை பெற்ற ஜனங்கள், யார் தேசத்தினுடைய குடிமக்கள் எவ்வளவு பேர் இருக்கிறான், அந்நிய மக்கள் எவ்வளவு பேர் இருக்கிறான். அந்நிய அந்த குடியுரிமை பெற்ற மக்கள்கள்ல யார் யார் என்ன கேட்டகரியில இருக்கிறான், யார் யாருக்கு என்னென்ன வேலை வாய்ப்புகளை என்னென்ன தொழில்களை பிரித்து கொடுப்பது, எப்படி மற்றவர்களை பயன்படுத்துவது, இதுக்குதான் குடிமதிப்பு எழுதப்படுது. இப்ப இந்த அகஸ்தியனுடைய காலத்துல குடிமதிப்பு ஏன் எழுதப்படுகிறது? ஒவ்வொரு முறையும் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது மனித சுயநலத்துக்காக எடுக்கப்படுது. அது ஒரு பொழுதும் மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களுக்காக எடுக்கப்படும். இப்ப இந்த ராயன், இந்த ரோம பேரரசன் ஏன் குடிமதிப்பு எழுதுறான்னு சொன்னா, நாட்டுல எவ்வளவு பேர் பணக்காரனா இருக்கிறான், யார் யார் என்னென்ன தொழில் செய்யறான், அதாவது இந்த வரி வசூலிக்கிறத அதிகப்படுத்துறதுக்கும் ஜனங்களை இன்னும் எவ்வளவு அதிகமா சொல்லலான்றதுக்காக தான் இந்த குடிமதிப்பு எழுதப்படுது. யார் ஒழுங்கா டாக்ஸ் கட்டுறான், டாக்ஸ் கட்டாம ஏமாத்துறது எத்தனை பேரு, யாரு தேசத்துக்கு எதிராக செயல்படுறா, அந்த எஸ்ஐஆர்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்களே, உண்மையான வாக்காளர்கள் யாரு, திண்டுக்கல்ல இருந்து மதுரையில இருந்து 2 பக்கமும் ஓட்டு போடக்கூடாது, செத்து போனவங்க காடை வச்சு ஓட்டு போடக்கூடாது, அந்த போலியை களையிறது. அந்த குடிமதிப்புல உண்மையான குடிமக்கள் யாரு ஒண்ணு, இன்னொன்னு எந்தெந்த மக்கள்கிட்ட எவ்வளவு பணத்தை அதிகமா வரி சுமக்கலாம்,
இப்போ லிஸ்ட் எடுக்கும் பொழுது எவ்வளவு பேர்ட்டு எவ்வளவு சொத்து இருக்குன்னு சொல்லணும், எவ்வளவு வீடு இருக்குன்னு சொல்லணும், எவ்வளவு ஆடு மாடு இருக்குன்னு சொல்லணும், என்ன வேலை பார்க்குறான்னு சொல்லணும், என்ன தோத்துறன்னு சொல்லணும், என்ன ஜாதின்னு சொல்லணும், எங்க வசிக்கிறான், இது எல்லா டீட்டெயிலும் அவன் கலெக்ட் பண்ணலாம். அப்படி கலெக்ட் பண்ணும் பொழுது அந்தந்த இடங்கள்ல அதான் நீங்க புதிய ஏற்பாட்டு அநேக ஆயக்காரர்கள் இருக்கிறாங்க, வரி கட்டக்கூடிய அநேக சுங்க வரி கட்டக்கூடிய செலுத்தக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க பார்ப்போம். அப்ப பாமர ஏழையில இருந்து அதிகாரத்தில் இருக்கக்கூடிய எல்லா பணக்காரன்ல இருந்து எல்லா மனுஷங்கிட்ட இருந்து அவன்கிட்ட இருக்கக்கூடிய சொத்துக்களை, அவன்கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை, திறமைகளை பறிக்கிறது. அவன் இருக்கக்கூடிய பலத்தை சொத்தையும் பறிச்சுட்டா ஆட்டோமேட்டிக்கா அவன் அடிமையாயிடும். அவன் எதிர்த்து பேச மாட்டான், அவன் போராட மாட்டான், அவன் எந்த கேள்வியும் கேட்க மாட்டான். சர்வாதிகார ஆட்சின்னு சொல்லுவான். அதற்கு தான் இந்த குடிமதிப்பு பிரதானமாக இருக்கப்படுகிறது. உண்மையான ரோமன் யாரு, ரோமர்களுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய மக்கள் யாரு, எதிராக இருக்கக்கூடிய மக்கள் யாரு, திடீர்னு நாட்டுக்குள்ள கிளர்ச்சி வந்துட்டா, யுத்தம் வந்துட்டா எப்படி திரள் மக்கள் சேர்த்துக்கொண்டு யுத்தம் பண்றது, இப்படி எல்லா ராணுவ பலத்தை அதிகரிக்கவும் மக்களை அடிமைகளா எப்பொழுதும் வச்சிருக்கவும் யாரும் ராஜாவுக்கு எதிராக எந்த விதமான கழகத்தையும் கொண்டு வராதபடிக்கு தான் இந்த குடிமதிப்பு முதலாவதாக எழுதப்படுது. இந்த அகஸ்துவ சொல்லும் பொழுது இப்ப இந்த அகஸ்துன்ற பெயருக்கு என்ன அர்த்தம்னா வணங்கத்தக்கவன் அர்த்தம், வணங்கக்கூடியவன். இந்த பேரரசர்கள் கடவுளாக வணங்கக்கூடிய வழிமுறை என்பது இந்த அகஸ்துக்கு அப்புறம் தான் உண்டாகும். அகஸ்து தான் அதை முதல் செய்யணும். அகஸ்து சொல்லும் பொழுது அகஸ்து ஒரு பெரிய பிரில்லியண்டான ஒரு மனுஷன். அதை தன்னை எப்பயுமே மன்னன் சொல்ல மாட்டான், தன்னை மூத்த குடிமகன் சொல்லணும். இந்த நாட்டுல எல்லாருமே ராஜா, எல்லாருக்கும் அதிகாரம் இருக்குதுன்னு சொல்லி அதிகார நிர்வாக பகிர்வு அவன் தான் ஏற்படுத்தி கொடுத்தான். பிரைம் மினிஸ்டர், கீழ் அமைச்சர்கள், அப்புறம் சிஎம், நிறைய இந்த அமைப்புகள் எல்லாம் ரோம முறையில இருந்தா வருது. இப்ப அகஸ்து தான் முதல்ல ராஜா மாத்திரம் ஆட்சி செய்து அந்த அமைச்சரவை மாத்திரம் இல்லாம அதுக்கு கீழே ஒவ்வொரு தேசங்கள்ல ஒவ்வொரு கிராமங்கள்ல முதற்கொண்டு அநேக அதிகாரிகள், அநேக நம்ம 110 பார்க்கிறோம், அதுக்கு மேல உள்ள போர்ச்சேவர்களை பார்க்கிறோம், அதுக்கு மேல ஒவ்வொரு அதிகாரத்தையும் பார்க்கிறோம். இதை அகஸ்து தான் ஏற்படுத்தணும். அப்ப மக்களுக்கு என்ன இருக்கும், என்ன நினைப்பு இருக்கும், எல்லாமே ஒரு மக்களுக்காக செய்யறார். ஆனா அகஸ்து ரொம்ப பிளானா எல்லாமே ராஜ்யத்துல எந்த எதிர்ப்பும் வராதபடி, ரோம சாம்ராஜ்யத்துல அகஸ்துவினுடைய நாட்கள்ல தான் அமைதியின் காலம்னு சொல்லுவார். ஹிட்லருடைய காலமும் அமைதியின் காலம் தான். ஏன்னா எதிரி யார் இருக்கக்கூடாது, ஒருத்தன் எதிரியா வந்தா அவன் அழிச்சு தீர்த்தரும், எந்த கழகமும் உண்டாக கூடாது. வெளியே மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய ஒரு ஆட்சி மாதிரி காரிட்டு உள்ள மக்களை சுரண்டி மக்களை அழிக்கிறதா நோக்கம். அதனால புதிய ஏற்பாட்டுல நிறைய பிச்சைக்காரங்களை பார்க்கணும், நிறைய வியாதி உள்ளவர்களை பார்க்கணும், நிறைய மக்கள் பணம் செலுத்த முடியாம வரி சுமையினால அவர்கள் பாதிக்கப்படுறதை பார்க்கணும். அது காரணம் எல்லாமே இந்த அகஸ்து. லூக்கா இயேசுவை சொல்றதுக்கு முன்னாடி இந்த உலகம் முதல் என்ன நிலையில இருக்கு நீ தெரிஞ்சுக்க, நீ யாருக்கு அடிமையா இருந்தன்னு முதல் தெரிஞ்சுக்க. நீ இயேசு அறியணும்னு சொன்னா உன் அடிமைத்தனம் முதல் உனக்கு தெரியும். இயேசுவினுடைய பிறப்பு யாருக்கு பலனளிக்கும்னு சொன்னா தன்னை அறிகிறவனுக்கு தான். லூக்கா சும்மா ஏதோ வரலாற்று உண்மை, ஏதோ இந்த வரலாற்று நிகழ்வுல இந்த ராஜாக்கள் காலத்துல இந்த சுச்சுவேஷன்ல ஏசி பார்த்தான் சொல்றக்காண்டி அவர் எழுதல. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவினால் எழுதப்பட்டிருக்கிறது. தேவ மனிதன் நீதியை படிப்பிப்பதற்கு, கடிந்து கொள்வதற்கு, சீர்படுத்துவதற்கு, நற்காரியங்கள் நடப்பிப்பதற்கு தான் எழுதப்படுது. அப்ப இந்த முதல் 2 வருஷம் நமக்கு என்ன சொல்லுகிறது சொன்னா, இயேசு பிறந்த காலம் இந்த முழு உலகத்துக்கு ஒரே ஒரு பேரரசன். அந்த பேரரசனுக்கு கீழாக எல்லாமே அடிமையா இருக்கும். யாரு எந்த வார்த்தையை எதிர்த்து பேசக்கூடாது. அவன் என்ன சட்டம் போறான்னா அது கேள்வி கேட்கும். இந்த தேர்தல்ல நிக்கிறவங்க எல்லாம் வாக்குறுதி கொடுக்குறாங்க, நான் ஆட்சிக்கு வந்து அதெல்லாம் வந்து சொல்றேன், ஆட்சியில உனக்கு இவ்வளவு சமாதானம், இவ்வளவு சலுகை, இவ்வளவு நல்லது கிடைக்கும். இதேதான் அந்த ரோம ஆட்சியில. என் ஆட்சியில உங்களுக்கு தொழில் அதிகமாகும், என் ஆட்சியில உங்களுக்கு நான் அரசாங்கத்துல நீங்க நிறைய கடன் வாங்கிக்கலாம், தொழில் ஆரம்பிக்கலாம், ஏழைகள் எல்லாம் பெரிய பணக்காரங்களாகலாம், எவ்வளவு பிசினஸ் பண்ணா நீங்க பண்ணிக்கலாம், உங்களுக்காக நான் சிறப்பான ரோடு போடுறேன், நீங்க ஈஸியா எல்லா பக்கமும் பயணிக்கலாம், உங்களுக்கு நான் அநேக வீடுகளை கட்டித்தரேன், உங்களுக்கு ஜபாலயங்களை கட்டித்தரேன், உங்களுடைய பக்தி விருத்திக்கான எல்லா காரியங்களையும் சொல்லி வாக்கு பண்ணி மக்களுடைய வரிப்பணத்தை எல்லாம் சுரண்டி எடுத்து மக்கள் ராஜாவை எடுக்காம போராடாம அவர்கள் அணுதின வேலைக்கு கஷ்டப்பட்டு, அணுதின சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டு
இன்னைக்கு ஜனநாயக ஆட்சியில நமக்கு எதிராக பிரச்சனை பண்ணா நம்ம கோர்ட்ல கேஸ் போடலாம், நம்ம எதிர்ப்பை காட்டலாம், கருத்து தெரிவிக்கலாம், உண்ணாவிரதம் பண்ணலாம், போராட்டம் பண்ணலாம். ஆனா மன்னர் ஆட்சி காலத்துல எதையுமே செய்ய முடியாது. அகஸ்தியனுடைய ஆட்சி காலம் கிட்டத்தட்ட பறந்து விரிந்து அநேக நாடுகள் இருந்தாலும் அவனுடைய ஆட்சி காலத்துல ஜனங்கள் போலியான ஒரு சமாதானத்தையும் போலியான ஒரு சந்தோஷத்தையும் அடையும்படியாக வாக்கு பண்ணப்படுகிறார்கள். ஆனால் அவர்களுடைய உழைப்பு, அவர்களுடைய திறமை, அவர்களுடைய விருப்பங்கள், அவருடைய கருத்துக்கள் எல்லாமே அழிக்கப்பட்டு சுரண்டப்படுகிறது. பணக்காரனும் அடிமையா தான் இருக்கிறான், அதிகாரத்துல உள்ளவனும் அடிமையா தான் இருக்கிறான், பலவீனர்களாக இருக்கிறார்கள், இக்கட்ல இருக்கிறாங்க. அழிவுக்கு ஏதுவான நிலையை நோக்கி அந்த உலகம் போயிட்டு. அகஸ்துக்கு ரோம கல்வெட்டுகள்ல, ரோம வரலாற்றுல பார்க்கும் பொழுது அகஸ்தியனுடைய ராஜ்யத்தை குறிச்சு சொல்லணும்னு சொன்னா அகஸ்து உலக ரட்சகர்னு சொல்லலாம். இன்னைக்கு ரோம கல்வெட்டுகள்ல ஒவ்வொரு அரசனுடைய பேருக்கும் ஒரு புனை பெயர் இருக்கும். அதுல அகஸ்து பக்கத்துல உலக ரட்சகர்னு லூக்கா ஒரு பெரிய சித்தத்தோடு இந்த உலகம் ஒரு ரட்சகனை கொண்டு இருக்குது, இந்த உலகம் ஒரு ராஜாவை கொண்டு இருக்கு, இந்த உலகம் ஒரு அதிபதியை கொண்டு இருக்கிறது. அந்த அதிபதியினுடைய காலத்துல இந்த உலகம் ஒரே நோக்கத்தோடு, ஒரே ஆளுகையோடு, ஒரே ராஜாவை வணங்கி அடிமைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த காலம். எல்லாத்தையும் சொல்றாரு, காலம் நிறைவேறின பொழுது ஸ்திரீயின் வித்தாக இயேசு கிறிஸ்து வந்தார். என்ன காலம் நிறைவேறுச்சு? ஜனங்களுடைய ஆவிக்குரிய நிலை முழுவதுமாக சீரழிந்து கூட்டாட்டம் உள்ள ஒரு நிலை. வேதம் இருக்குது, ஆலயம் இருக்குது, ஆராதனை இருக்குது, நிறைய கூட்டம் இருக்குது, தத்துவ ஞானிகள் வர்றான், அநேக கண்டுபிடிப்பு உள்ள வர்றாங்க, மெடிக்கல் டெவலப் ஆகுது, நிறைய தொழில்நுட்பம் டெவலப் ஆகுது, வர்த்தகம் டெவலப் ஆகுது, தலைநகரங்கள், பட்டணங்கள், டிஸ்ட்ரிக்ட் இதெல்லாம் பிரிக்கப்படுகிறது. அப்ப இந்த உலகத்துடைய பார்வையில உலகம் ஒரு உன்னதமான நிலையை நோக்கி போயிட்டு இருக்குது, ஒரு உன்னதமான ராஜா ஆளுகை பண்ணிட்டு இருக்கிறாரு, சமாதானத்தை நோக்கி இந்த உலகம் போயிட்டு இருக்குது, இந்த உலகத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு ரட்சகர் இருந்து கொண்டிருக்கிறார்னு உலகம் நினைச்சிட்டு இருக்குது. ஆனா கடவுள் இல்லாம, கடவுளுடைய அதிகாரம் இல்லாம, கடவுளை குறித்த எந்த பயமும் இல்லாம, கடவுளோடு ஒப்புரவாகவும் கடவுளுடைய சுத்தத்தை அறியவும் கடவுளுக்கு ஆராதனை செய்வதற்குமான துளியளவும் விருப்பமும் செயல்பாடு இல்லாத ஒரு காலகட்டம். லூக்காதான் எக்ஸாக்டா அழுகிறாரு. கிறிஸ்துவ பிறப்ப நீ அறியணும்னு சொன்னா நீ எந்த அடிமைத்தனத்துல இருக்கன்னு பார்த்துக்க. உன் அழிவு எப்படிப்பட்டது, உன் ரட்சகன் யாரு, உன் வாழ்க்கையில ராஜா யாருன்னு புரிஞ்சுக்க. இந்த கிறிஸ்துமஸ் யாருக்குன்னு சொன்னா பாவ அடிமைத்தனத்தையும் அழிவையும் உணர்றவனுக்கு தான் கிறிஸ்துமஸ். நான் எப்படிப்பட்ட நிலையில இந்த தன்னை அறிந்தவன் தான் கடவுள் அறிவான் கால்வின் சொல்றார். தன்னிலையை உணராதவனுக்கு கிறிஸ்துமஸ் ஒரு பொழுதும் பிரயோஜனம். கிறிஸ்துமஸ்னா ஏதோ ஒரு பெரிய தலைவர் பிறந்துட்டாரு, எல்லா மதத்துக்கும் ஒரு தலைவர் இருக்கிற மாதிரி கிறிஸ்துவத்துக்கு ஒரு தலைவர் பிறந்துட்டாரு, அவர் உலகத்துல சந்தோஷத்தை சமாதானத்தை கொண்டு வந்தாரு, எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை இருக்குது, எல்லாருக்கும் ஒரு புது ஆடை உடுத்தி நல்ல சாப்பாடு சாப்பிட்டு எல்லாருடைய ஐக்கியப்பட்டு வாழ்த்துக்களை தெரிவிச்சு பரிசுகளை பகிர்ந்து கொள்வது கிறிஸ்துமஸ் ஆயம். நிறைய சுவிசேஷ கூட்டம், ஆராதனை கூட்டம், நிறைய ஆவிக்குரிய கூட்டங்களை வச்சு புறஜாதிகளுக்கு அன்னதானம் போட்டு ஏழைகளை விசாரிச்சு அநேகருக்கு மருத்துவ உதவி செய்து கிறிஸ்துமஸை பகிர்ந்து கொள்ளாங்க. அந்த உலகத்துக்கு நல்ல ஆலோசனைகளை, வழிபாட்டுகளையும் போதனைகளையும் கொடுத்து அன்பையும் சமாதானத்தையும் மனித நேயத்தையும் உலகத்துக்கு கொடுத்து கிறிஸ்துமஸ் அனுசரிக்கான வேதத்துல ஆண்டவர் இந்த பரிசுத்த ஆவியின் மூலமாக முதல்ல சொல்றாரு, உனக்கு இயேசு யாருன்னு தெரியணும்னா, இயேசுடைய கருத்து தெரியணும், முதல்ல நீ யாருன்னு தெரியணும், நீ எப்படிப்பட்ட அடிமைன்னு தெரியணும், நீ எப்படிப்பட்ட அழிவுக்குரியவன் தெரியணும், நீ ஆராதிக்கக்கூடிய ராஜா யாருன்னு உனக்கு தெரியாம கிறிஸ்துவனுடைய ராஜரீகத்தையும் கிறிஸ்துவனுடைய பிறப்பையும் ஒரு பொழுதோ அறிய முடியாது. கிறிஸ்துமஸ் பாவத்தை அறிகிறவனுக்கு, தன் நிலையை உணர்கிறவனுக்கு, அழிவை உணர்கிறவனுக்கு, தனது இயலாம தனது பலவீனங்கள்ல உணர்கிறவனுக்கு தான். இப்ப நான் யாருக்குமே அடிமை இல்லைங்க. அன்னைக்கு அந்த மக்கள் அடிமையா இருந்தாங்க, இன்னைக்கு நான் யாருக்கு அடிமை இல்லை. இன்னைக்கு அகஸ்து இல்லை, இன்னைக்கு என்னுடைய தலைவர்கள் அப்படி இல்லை, நான் சுதந்திரமா இருக்கிறேன், நான் ஒரு ஜனநாயக நாட்டுல இருக்கிறேன், நான் ரொம்ப ஃப்ரீயா இருக்கிறேன் நம்ம நினைக்கலாம். வேதம் சொல்றது பாவம் செய்கிற ஒவ்வொருவரும் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான். இந்த உலகத்துல ஒரு மனுஷன் எப்பயுமே அடிமை தான்.
ஒண்ணு அவன் கடவுளுக்கு கிறிஸ்துவுக்கு அடிமையா இருக்கணும், இல்ல பாவத்துக்கு அடிமையா இருக்கணும். இந்த ரெண்டு அடிமைத்தனத்துல இருந்து நியூட்ரலா யாரும் இருக்க முடியாது. நான் பாவத்துக்கு அடிமை கிடையாது, நான் இயேசுவுக்கு அடிமை கிடையாது, நான் என் வாழ்க்கையை இஷ்டப்படி வாழ யாரும் இருக்க முடியாது. ரோமர் 6:16 வாசிங்க. ரோமர் 6:16. எல்லாருக்கும் சேர்த்து சொல்றாரு. வாழ்க்கை எதுக்கு கட்டுப்பட்டு இருக்குது? வாழ்க்கையினுடைய போக்கு எதற்கு நீ உன்னை ஒப்புக் கொடுக்கலையோ அதுக்கு நீ அடிமையா இருக்கு. எல்லா மனுஷனும் இந்த உலகத்துல பாவத்துக்கும் மரணத்துக்கும் அடிமைப்பட்டு இருக்காங்க. அதே 19-20 வாசிங்க. சேர்த்து எல்லாரையும் சேர்த்தா சொல்றாரு, உண்மையே நீ அசுத்தத்துக்கு அக்கிரமத்துக்கு அடிமையா ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்துல பிசாசினுடைய ஆளுகைக்கு தான் இருக்கிற, யாரும் மறக்க முடியாது. நீ ஒரு நாள் பாவம் செஞ்சாலும், ஒரு மாசம் பாவம் செஞ்சாலும், ஒரு நொடி பாவம் செஞ்சாலும் பாவி தான். வாழ்க்கையில காணப்படக்கூடிய பாவம் சுபாவம் சொல்றது, நீங்கள் அடிமைத்தனத்துக்கு உள்ளானவர், உங்களால காப்பாற்றிக் கொள்ள முடியாது. நீ அடிமைத்தனத்துக்கு மாத்திரம் இல்ல, பாவ அடிமைத்தனத்துல உள்ளவனுக்கு அழிவு இருக்குது. அகஸ்துக்கு கீழே அகஸ்து நன்மையை வாக்கு பண்றான், ஆனா நன்மையை செயல்படுத்த மாட்டான். சமாதானத்தை வாக்கு பண்றான், சமாதானத்தை செயல் முடியாது. பாவம் எப்பயுமே இன்பத்தை வாக்கு பண்ணும், பாவம் எப்பயுமே சமாதானத்தை வாக்கு பண்ணும், பாவம் எப்பயுமே விடுதலையை வாக்கு பண்ணும். ஏதோ இந்த பாவம் வாக்கு பண்ணுச்சு, ஏமாட்ட சொன்ன நீ கடவுள் ஆயிரு, நீ புசிச்சுனா உன் கண்ணு திறக்கும், உனக்கு இதை விட ஒரு மேன்மையான வாழ்வு, இதனுள்ள ஒரு ஜீவனுள்ள வாழ்வு, தேவனுக்கு இணையான ஒரு உன்னத வாழ்வு உனக்கு கிடைக்கும். இதுதான் பாவத்தினுடைய வம்சம். ஒவ்வொரு மனுஷனும் இந்த உலகத்துல பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான்னு சொன்னா அவனுக்கு அதனுடைய இன்பங்களும் அதனுடைய சந்தோஷங்களும் அதனுடைய போலியான மீட்பும் தான் தெரியும் ஒழிய உண்மையான அதனுடைய அடிமைத்தனமும் வீழ்ச்சியும் ஒருபோதும் புரியாது. பாவம் மனுஷனை வெறும் அடிமையா மாத்திரம் வைக்கல, அது அழிவையும் கொண்டு போய் நிறுத்துகிறது. ரோமர் கடைசியில பார்க்கணும், பாவத்தினுடைய சம்பளம் மரணம். வாழ்க்கையில நீ பாவத்துக்கு அடிமைப்பட்டிருந்தேன்னு சொன்னா உனக்கு மரணம் இருக்குது, தேவனுடைய நித்திய ஆக்கினை இருக்குன்றத வேதம் நமக்கு சொல்லுது. அவர்கள் அந்த அகஸ்துக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த குடிமக்கள் அதிகாரிகள் யாரும் சுயமாக தேசம். ராஜா குடிமதிப்பு கட்டளை போடுறான், அந்த கட்டளைக்கு 60% கீழ்படியலை. அந்த கட்டளை எதிர்த்து எவனும் கலகம் செய்யல, ஒருத்தி கூட எடுத்து கலகம் செய்யல. ஒரு அந்த அந்த குடிமதிப்பு எப்படின்னா, இப்ப நான் என் ஊரு மதுரை, இப்ப நான் சேலத்துல இருக்கேன்னு சொன்னா, நான் சேலத்துல 20 வருஷமா இருந்தாலும் நான் சேலத்துக்கு குடிமை உரிமை வாங்க முடியாது. நான் சேலத்தினுடைய குடிமகனா ஒரு பொழுது மாற முடியாது. இன்னைக்கு நம்ம ஆதார் கார்டு அட்ரஸ் சேஞ்ச் பண்றோம், இடத்த மாத்துறோம், அப்படி மாற்ற முடியாது. என்னுடைய பூர்வீக குடியிருப்பு எங்கேயோ அங்க மட்டும்தான் நான் குடியுரிமையை பதிவு செய்ய முடியும். அதனாலதான் இந்த பகுதியில மரியாளும் யோசேப்பும் நாசரேத்துல இருந்து பெத்லகேமுக்கு ஏன் போறான்? அவன் நாசரேத்துலதான் பிறந்தான், நாசரேத்துலதான் மரியாளும் யோசேப்பும் வளர்றான். ஆனா அவனுடைய பூர்வீக குடியிருப்பு பெத்லகேம் இருக்கிறதுனால அவன் பெத்லகேமை நோக்கி பயணப்பட வேண்டிய தேவை. இவங்களுக்கு மாத்திரம் உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாரும், எவ்வளவு பேர் வெளியூர் போயிருப்பான், எவ்வளவு பேர் தொழில் காண்டி போயிருப்பான், திருமணம் பண்ணியிருந்திருப்பான், எவ்வளவு வயசானவன் இருப்பான், எவ்வளவு நோய்வாய்ப்பட்டவன் இருப்பான், எவ்வளவு மாற்றுத்திறனாளி இருப்பான், எவ்வளவு கூட இருப்பான், எவ்வளவு குஷ்டரோகி இருப்பான், யார குறிச்சு எந்த கரையும் இல்லை. நடைமுறையில அது சாத்தியமா, அது எவ்வளவு பிரச்சனையெல்லாம் அவன் யோசிக்கவே இல்லை. இது கட்டாயம். நீ எந்த நிலையில இருந்தாலும், நீ கூட இருந்தாலும், சப்பானியா இருந்தாலும், வியாதியவனா இருந்தாலும், படுக்கையில இருந்தாலும், எவ்வளவு மோசத்துக்குரியவனாக நீ இருந்தாலும், இந்த ராஜாவினுடைய கட்டளைக்கு நீ பூரணமாக முழுமையாக கீழ்ப்படிய வேண்டிய நிலையில இந்த கேள்வி யாரும் கேட்க முடியாது. பாவத்தினுடைய அடிமைத்தனம்ன்றது எந்த சுயமான சிந்தைகளும் சுயமான பலங்களும்
எந்த சுயமான ஞானமும் ஒருபொழுதும் நமக்குள்ளாக இல்லை என்பது உணர்வு. உங்களால ஒருபொழுதும் கடவுளை தேட முடியாது, கடவுளுக்கு பிரியமா வாழ முடியாது, கடவுளை ஆராதித்துக் கொள்ள முடியாது. கடவுள் விரும்புகிற எந்த புளியளவு நன்மையும் உங்ககிட்ட இல்லைன்னு உணர்றதுதான் பாவ அடிமைத்தனத்தை உணர்றது. அதை நீங்க உணர்ந்துருக்கீங்களா உங்க வாழ்க்கையில? இந்த பாவத்தினுடைய அடிமைத்தனத்தை நீங்க ஒத்து கவனிக்கணும்னு சொன்னா சிலுவையை நோக்கி பார்க்கிறா. சிலுவைதான் எல்லா இறைகளையும் உள்ளடக்கி இருக்கிறது. இயேசுடைய சிலுவையை ஒத்து பார்க்கிறவனுக்கு தான் மனுஷன் யாருன்னு தெரியும். இயேசுடைய சிலுவையை ஒத்து பார்க்கிறவனுக்கு தான் கடவுள் யாருன்னு தெரியும். இயேசுடைய சிலுவையை ஒத்து பார்க்கிறவனுக்கு தான் மீட்பு என்னன்னு தெரியும். இந்த பாவத்திற்கு மனுஷன் எவ்வளவு தூரம் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான்னு சொன்னா சிலுவையை நீங்க பார்க்கும்போது என்ன நடக்குது? தேவன் மனிதனை மீட்பதற்காக வந்து மனிதனுக்கு உதவி செய்யும்படியாக மனித ரட்சிப்புக்காக வந்தாலும் மனுஷன் அந்த நன்மையை புறந்தழுகிறவனா, மனுஷன் அந்த கடவுளை அவமானப்படுத்துகிறவனா, அங்க ஆயக்காரன் இருக்கிறான், பரிசையன் இருக்கிறான், வேதப்பாரகர் இருக்கிறான், தேசாதிபதி இருக்கிறான், வீரத்துல பெருமை மிக்க போர்ச்சுகல் இருக்கிறான். ஒட்டுமொத்த மனு குலமும் தோற்று போய் ஒட்டுமொத்த மனு குலத்தும் ஒரே அதிகாரத்துக்கு பாவத்தை கீழ்பட்டு இருக்கிறது என்ற அடையாளம் தான் சொல்லுவேன். எந்த மனிதனுக்கிட்டே ஒரு சொட்டு நல்லது என்பதற்கான முழுமையான அடையாளத்தை நம்ம பார்க்கக்கூடிய இடம் சிலுவைதான். எல்லாத்த சொல்றான் அவர்கிட்ட ஒரு குற்றமும் இல்லைன்றான், ஆனா சிலுவை குற்றம் கொடுக்குறான். அந்த ஜனங்கள் சொல்றாங்க அவர் செஞ்ச எந்த நல்லது நிமித்தம் நாங்க அவரை நிராகரிக்கல, அவர் தன்னை தேவன் சொன்னாங்க நாங்க அவரை நிராகரிக்கணும்னு சொல்றாங்க. அவரை கல்லறிய முற்படுறாங்க, அவர் கொலை முற்படுகிறாங்க. அங்க இருக்கக்கூடிய யாரும் அவர்கிட்ட எந்த குற்றமும் இல்லாத நிலையில அவரை முழுமையாக சங்கரிக்க நினைக்கிறார்கள். இதுதான் நீங்கள் நானும் என்ன உணர்வுன்னு சொன்னா, இயேசுவை நினைவு கூறுகிறோம், இயேசுவினுடைய பிறப்பு அவசியம். ஆனா இயேசுவினுடைய பிறப்பு நான் உணர்வுன்னு சொன்னா நான் எப்படிப்பட்டவனா இருக்கிறேன்? என் வாழ்க்கையில பாவத்தினுடைய அடிமையத்தனத்திலிருந்து நான் விடுதலை பெறுகிறேன். என் வாழ்க்கையில யாரு ராஜா? என் சொந்த இருதயம் ராஜாவா? நான் விரும்புறது சரி, நான் விரும்புறபடி எனக்கு எங்க சந்தோஷம், எனக்கு எங்க மகிழ்ச்சி, எனக்கு எங்க விடுதலை, எனக்கு எங்க கொண்டாட்டம், எனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு நினைச்சு நான் வாழ்ந்துருக்கேன்னு சொன்னா என்னுடைய சொந்த இருதயத்துக்கு நான் அடிமையாக இருக்கிறேன். என் சொந்த பாவ இச்சைகளுக்கு என்ன அடிமையாக ஒப்பு கொடுத்து கொண்டிருக்கிறேன். பாவத்துக்கு அடிமையா இருக்கிறவன் நீதியின் கிரியைகளை ஒருபொழுதும் வெளிப்படுத்த முடியாது. நான் இயேசுவால மன்னிக்கப்பட்டுட்டேன், இயேசு என்னை பரிசுத்தப்படுத்திட்டார், என்கிட்ட ஒரு சில பாவம் தான் இருக்குது, கொஞ்சம் நஞ்ச பாவம் தான் இருக்குது, நான் பாவத்துக்கு அடிமையா தான் இல்லை. பாவத்துக்கு அடிமையா இல்லைன்னா வாழ்க்கையில நீதியின் செயல்கள் வெளிப்படணும். உங்களை பார்க்கும் பொழுது எந்த மனிதனாலும் பாவத்தை குற்றத்தையும் காண்பிக்க முடியாத அளவுக்கு உங்க வாழ்க்கை வருதா? உங்க வாழ்க்கையை பார்த்தா பாவ சுபாவமே இல்லாத மனிதன் சொல்ல முடியுமா? கிறிஸ்துவுக்குள்ளாக மீட்கப்படக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் அப்படிதான் இருக்க முடியும், இருப்பான்னு நமக்கு சொல்றோம். ரொம்ப ஆராதிகத்துல அவர் தான் சொல்றாரு, நீதியின் கிரியைகள் ஒரு இடத்துல வெளிப்படணும், நீ பாவத்துக்கு அடிமையிலிருந்து வெளியாகும் சொல்லி சொல்றாரு. அப்ப முதல்ல இந்த கிறிஸ்துமஸ் யாருக்குன்னு சொன்னா பாவ அடிமைத்தனத்தையும் அதனுடைய அழிவையும் உணர்கிறவர், அந்த இயலாமையும் பலவீனங்களையும் உணர்ந்தவனுக்கு தான் கிறிஸ்துமஸ் பயணம். இன்னைக்கு சபையில அதெல்லாம் உணருதா? இன்னைக்கு நிறைய இடங்கள்ல கொண்டாட்டம், நிறைய ஸ்டேஜ் பண்ணி, நிறைய அலங்காரம் பண்ணி, நிறைய இடத்துல கிறிஸ்துமஸ் கொண்டாடப்படுகிறது. என்ன சொல்லப்படுகிறது? அவனை பத்தி எதையுமே சொல்றது, அவனுடைய உண்மையான இறுதி நிலை எதையுமே சொல்றது, அவனுக்கு போலியான வாக்கு தத்துவம், போலியான சமாதானம், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தா சமாதானத்தின் கர்த்தர் நித்திய பிதா, அதெல்லாம் கரெக்ட். முதல் நீ யாரு? அவர் உலகத்துக்கு சந்தோஷம் கொடுக்க வந்த ரட்சகர், உனக்கு கொடுத்துருக்கிறாரா? அவர் பெத்லகேமிலே பிறந்தது இல்லை, முதல் உன் இருதயத்துல பிறந்திருக்கிறாரா? நீ எவ்வளவு பெரிய அழிவுக்குரிய, எவ்வளவு பெரிய மோசமான ஒரு நிலையில் இருக்கிறவன்றத புரியாம ஒரு பொழுதும் கிறிஸ்துவ. இரண்டாவது, கிறிஸ்துமஸ் யாருக்கு, எப்படிப்பட்ட மனிதன் கிறிஸ்துமஸினுடைய மேன்மைகளை உணர்வான்? அதுல கூட அவசரத்துல பார்க்கணும், அந்தபடி குடிமதிப்பு எழுதப்படும்படி எல்லாரும் தங்கள் ஊர்களுக்கு போனார். ஹோல் வேர்ல்டு பெரிய டிராபிக் ஆகுது. அந்த ரோடு போட்டதுக்கு காரணமே இந்த வரி வசூலிக்கிறத மும்முரப்படுத்தணும், ஜனங்களுடைய போக்குவரத்து சரியாக. இப்ப எல்லாரும் போறாங்க. அது பயணிக்கும் பொழுது 4:5 அவர் சொல்றாரு, அப்பொழுது யோசேப்பும் தான் தாவீதின் வம்சத்தாலும் குடும்பத்தாலுமா இருந்தபடினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்ட கர்ப்பவதியான மரியாதை குடிமதிப்பு எழுதப்படும்படி லைலையா நாட்டில் நாசரேத்திலிருந்து யூதேயா நாட்டில் பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனார். எல்லாரும் போனாங்க. லூக்கா அவர் ரொம்ப குறிப்பிட்டு யோசேப்பு மரியாதை மாதா சொன்னார். யோசேப்பு மரியாளும்
குடிமதிப்பு எழுதுவதற்காக நாஸ்திரேத்திலிருந்து பெத்லகேமுக்கு போறாங்க. இது எதுக்கு? கிறிஸ்துவின் பிறப்புக்கு அவசியமான. இந்த காலகட்டத்துல இயேசு இப்படி பிறந்தாரு, இந்த ஊர்ல பிறந்தாருன்னு சொல்லியிருந்தாவே விஷயம் முடிஞ்சிருக்கும். மத்தேயு இந்த பயணத்தை சொல்லல. நீங்க மார்க்ல இந்த பயணத்தை பார்க்க முடியாது. லூக்கா ஒருத்தர் மட்டும்தான் இந்த பயணத்தை சொல்றாரு. ஏன் இந்த பயணத்தை சொல்றாரு? அந்த புத்தகத்தினுடைய இறையலோடு அதை நம்ம ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது, முதல்ல இந்த பயணத்துல நீங்க 5 விஷயத்தை நீங்க கவனிக்கணும். இந்த இடத்துல மரியாள் நிறைய மாத கர்ப்பிணியா இருக்கு. மரியாளுக்கு வயசு 13 இருந்து 15 வயசு தான். யோசேப்புக்கு அதிகபட்சம் 18 இருந்து 20 தான் இருந்தது. 15 வயசு ஒரு பெண்ணு, 18 வயசு ஒரு நபர்னா இளம் வாலிபர். யூதர்கள் இயல்பாகவே இளம் வாலிப பிரயாசத்திலே அவங்க திருமண முறையை அனுசரிச்சுருவாங்க, திருமணம் செஞ்சிருவாங்க. ஆனா அந்த இளம் பருவத்துல என்ன முதிர்ச்சி? இளம் பருவத்துல வாலிப தாற்பயத்தினுடைய எல்லா ஆசைகளும், எல்லா விருப்பங்களும், எல்லா சோதனைகளும், எல்லா அறியாமைகளும், எல்லா பலவீனங்களும் உள்ள மக்கள் தான். யோசேப்பு மரியாதை விசுவாசியா இருந்தாலும், நிறைய வேதம் தெரிஞ்சாலும், நிறைய வாக்கு புத்தகங்கள் தெரிஞ்சாலும், ஆவிக்குரிய ரீதியில அவர்கள் இன்னும் முதிர்ச்சி அடையாதவர்கள். அவர்களுக்கு இயேசு யாரும் முழுமையா தெரியாது. எல்லா யூதனையும் போல வாக்கு பண்ணப்பட்ட ஒரு ரட்சகர் வருவார், வாக்கு பண்ணப்பட்ட ஒரு ராஜா வருவார், தாவீதை போல வரப்போவான்னு எதிர்பார்த்தாங்க. இந்த ரோம ஆட்சியை நீக்கி போடுவாங்கன்னா மரியாதை இயேசு பார்த்துட்டு இருந்தாங்க. தேவதூதனே வந்து வாக்கு பண்ணாலும் அந்த வாக்கு தத்தை விசுவாசித்தவர்களாக அவருடைய வாழ்க்கை இந்த இடத்துல நம்ம பார்ப்பது அறிவு. இளம் வாலிப பருவத்துல ராஜாவுடைய கட்டளை, யாராச்சும் பிரசவம் நெருங்கக்கூடிய நாட்கள்ல வெளியூருக்கு பயணம் பண்ணுவானா? ஒரு டெத்தே இருக்கட்டும், ஒரு மரணமே இருக்கட்டும், போவானா? இந்த காலத்துல நிறைய கார் வசதி இருக்குது, பாதுகாப்பு வசதி இருக்குது. அன்னைக்கு ஒரு பாதுகாப்பும் இல்லை, அதான் டெவலப் ஆகி வந்துட்டு இருக்குது. ரோடுகள் கரடு முரடா இருந்திருக்கும். நீங்க நாசரேத்துல இருந்து பெத்லகேம் வரணும்னு சொன்னா சமாரியா வழியா வர முடியாது. இந்த யூதனா அவன் தெக்கப்போலி வழியா கெனசரேத்து வழியா தான் வந்து ஆகணும். கிட்டத்தட்ட 100 மைல்களை கடந்து அவன் சுத்தி வரணும். 3 நாள் 4 நாள் அவன் பயணம் பண்ணி வரணும். அதுல அநேக நடுவில் யோர்தான் நதி வருது. அவன் ஆறுகளை கடந்து வரணும், அவன் மலைகளை கடந்து வரணும், அவன் காடுகளை கடந்து வரணும். இவ்வளவு ரிஸ்க் இருக்கு இந்த பயணத்துல. யார் போவா? ராஜா எங்களை ஜெயில போட்டாலும் பரவாயில்ல, ராஜா எங்களை கொண்டு போட்டாலும் பரவாயில்ல, நாங்க இவ்வளவு பெரிய ஒரு ரிஸ்க் எடுக்க மாட்டோம், நாங்க இங்கேதான் இருக்கோம். குடிமதி பொருமா இங்க வந்து வாங்கிட்டு போங்கன்னு சொல்லியிருக்கலாம். நான் சொல்லல. மரியாளுக்கும் யோசேப்புக்கும் தேவதூதன் தரிசனமாகி அநேக ஆவிக்குரிய நன்மைகளை வாக்கு திட்டங்களை கொடுத்து, ஏற்கனவே அவங்க 2 பேருக்கு ஒரு பெரிய போராட்டம். 2 பேரும் திருமணம் ஆகாம மரியாள் கர்ப்பவதி ஆயிட்டா. அவ குழந்தைய பெற்று எடுக்கிற வரைக்கும் அவருடைய உறவினர்களுடைய அவமான பேச்சுக்களை கேட்கிறார். யார் மூலமா நீ கர்ப்பவதி ஆக? உங்க கர்ப்பத்துக்கு காரணம் என்ன? பரிசுத்த ஆவியினால உண்டான்னு சொன்னா யாரு நம்புவா? என்ன ஆதாரம் இருக்குது? வேதம் எங்க சொல்லியிருக்கு அந்த மாதிரி? இதுக்கு முன்னாடி யாருக்கு எக்ஸாம்பிள்? ஒரு எக்ஸாம்பிள் இல்லை. யோசேப்பாலேயே நம்ப முடியல. அந்த எச்சரிப்புகள் பத்தியில இப்போ மரியாளோட திருமணம் போன யோசேப்பும் அவமானங்கள் கொண்டு சேர்ப்பான். யாருக்கு அவ கர்ப்பவதி ஆனான்னு தெரியல, யார் அவ பிள்ளைய சுமந்துட்டு அவரோட நீ எப்படி இருக்கிற, அவரோட எப்படி வாழ முடியுதுனால இளம் வாலிபத்தினுடைய எல்லா உணர்வுகள் போராட்டங்கள் மத்தியில ஏற்கனவே அந்த பிள்ளையை பெற்றெடுக்கல அவங்க நிறைய பிரச்சனை, நிறைய அவமானம். அதோடு சேர்ந்து இப்ப அவங்க ஒரு நீண்ட பயணத்தை தொடங்க வேண்டிய இன்னொரு பிரச்சனை இருக்கு. இந்த பயணத்துல பாத்தீங்கன்னா 5 விஷயம். அதுல முதல்ல சவால். இது ஒரு போராட்டம் உள்ள பயணம். அவனுடைய சுய விருப்பங்களுக்கும் அவனுடைய சுய எண்ணங்களுக்கும் எதிரான போராட்டம். நான் சௌகரியமா இருந்துட்டு, நான் இங்கே இருந்துட்டு கடவுளுடைய வாக்கு திட்டங்களை ஆசைகளை பெற்றுக்கணும். மேசியா இங்கே பிறக்கட்டும், இந்த இடத்துல இருந்து கடவுளுடைய நன்மையை நாங்க பெற்றுக்கணும். அவர்கள் தங்களை போராடுவதற்கு தயாரானார்கள். ராஜாவுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறதெல்லாம் அவங்களுடைய வேலை. தேவன் இந்த துன்மார்க்கமான ராஜாவை கொண்டு இப்படிப்பட்ட நெருக்கடியை கொடுத்திருக்கிறார் என்பதை புரிந்து தேவனது சர்வ ஏகாதிபதி திட்டத்தின் அடிப்படையிலே அந்த பயணத்தை அவர்கள் மேற்கொள்கிறார். புற கடவுள் வாக்கு பண்ணியிருக்கிறார் மேசியா பிறப்பாரு. மறுபுறம் நடைமுறையில அவர்கள் இந்த பயணத்துல முதலாவது போராடுகிறவர்
தங்களது சுய விருப்பங்களுக்கும் தங்களது சுய சிந்தனைகளுக்கும் எவ்வளவு பேர் தடுத்திருப்பான், எவ்வளவு பேர் போகாதன்னு இருப்பான், எவ்வளவு பேர் எச்சரித்திருப்பான். இது எல்லாத்தையும் கடந்து அந்த பயணத்தை இருப்பான். ரெண்டாவது, இந்த பயணத்துல என்ன பார்க்கிறோம், இது ஒரு நீண்ட தூர பயணம். பக்கத்து ஊர் கிடையாது, பக்கத்து கிராமம் கிடையாது. கிட்டத்தட்ட 120-125 கிலோமீட்டர் நடந்து வரணும். இங்க இருந்து ஆல்மோஸ்ட் நாமக்கல் தூரம். இது நடுவுல மலைகள், ஆறுகள் எல்லாத்தையும் கடந்து வரணும். 4 கிலோமீட்டர் வாக்கிங் போனாவே மூச்சு இறங்கும். 10 கிலோமீட்டர் போனோம்னா டயர்டாகி உட்காந்துருக்கும். இப்ப சாதாரணமாகவும் போல, அவன் நிறமாத கர்ப்பிணியை கூட்டிட்டு போறான். அவன் ஒரு ஏழை, அவன் ஒரு தச்சன். அவன்கிட்ட பெரிய ரதமோ பெரிய வாகனமோ எல்லாம் இல்லை. அவன் கழுதையில தான் போயிருக்க முடியும். இப்ப கழுதையில மரியாதை உட்கார வைக்க முடியுமா? ஒரு பிரெக்னன்ட் லேடிய காடு மலைகளை உட்கார வச்சு பயணம் பண்ண முடியுமா? அல்லது யோசேப்பு கழுதையில உட்கார்ந்து மரியாதை நடந்து கொண்டு வர முடியுமா? அவனுடைய பயணத்துக்கு தேவையான பொருட்களை கழுதை மேல வச்சுட்டு 2 பேர் நடந்தா வந்துக்க முடியும். நிறைய மாத கர்ப்பிணி எவ்வளவு தூரம் நடப்பாங்க? ஒரு இளம் வாலிப பெண், அவருடைய முதல் பிரசவம், இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு எவ்வளவு தூரம் நடந்துருக்க முடியும்? ஒரு 10 கிலோமீட்டர் கஷ்டப்பட்டு நடந்தா நினைச்சுக்கோங்க, இனிமேல் போதும், இந்த பயணத்துல நிறைய ஆபத்து இருக்கு, நம்ம திரும்பிடலாம், நம்ம ஓய்வு எடுத்துடலாம், இவ்வளவு கஷ்டத்துல நம்ம போகணுமான்னு எவ்வளவு கேள்வி வந்து. சாதாரணமா திடகாத்திரமா உள்ள மனிதனே இந்த பயணத்தை மேற்கொள்ள மாட்டான். மாற்கொள்வதற்கு அவ்வளவு ஆபத்து இருக்கு. ஆனா இந்த இளம் பருவத்துல இந்த லாங், இத்தனையும் எத்தனை கிலோமீட்டர் நம்ம நடந்து போகணும் முன்னாடி தெரியாதா? எங்க போய் சேர்றோம், எவ்வளவு ஆபத்து, எவ்வளவு பாடுகள் இருக்குன்னு தெரியாதா? ஆனா அது எல்லாத்தையும் கலைந்து இது நீண்ட தூர பயணம் என்பதை தெரிந்தும் அவர்கள் போனார். இது போராட்டம் உள்ள பயணம், நீண்ட தூரம் உள்ள பயணம். மூணாவது, இது வழிகளோடு கூடிய பயணம். சௌகரியமா போக முடியாது. களைப்பு வரும், பசி வரும், தாகம் வரும், முள்ளு தைக்கும், கல்லு இடிக்கும். காடு பகுதியில போனா காட்டு மிருகங்கள் வரும் தாக்குவதற்கு. அநேக கொள்ளக்காரங்க இருப்பாங்க, அநேக திருடர்கள் இருப்பாங்க. குடிமதிப்பு எழுதப்படும் பொழுது அந்த சொந்த ஊருக்கு போகும்போது அங்கேயே செட்டில் ஆகிறான்னு சொல்லி நிறைய பேர் சொத்துக்காக எடுத்துட்டு போக முடியும். அப்ப நிறைய ஆபத்தான நிலைகள் இருக்கிறத அறிந்து அவர்கள் போவதற்கு தனியானார்கள். நாலாவது, இது உயிரை பணைய வைக்கும் பயணம். சாவு கூட வரலாம், நடுவில் எங்க வேணாலும் என்ன ஆபத்து வேணாலும் வரலாம். மிருகங்கள் அடிக்கலாம், கொள்ளையர்கள் அடிக்கலாம், இல்லது பிரசவ வழியில அவளை செத்து போலாம், பயண களைப்புல கூட மறிச்சு போகலாம். இதெல்லாம் சர்வ சாதாரண அந்த நாட்கள். ஏன்னா வறுமையும் நோய்வாய்களும் ரொம்ப அதிகமா உயர்ந்திருந்த காலகட்டம். நாலாவது, அஞ்சாவது, இது இளைப்பாறுதலை தேடி போகக்கூடிய ஒரு பயணம். எப்படியாச்சும் தன்னுடைய சொந்த பிறந்த அந்த கிராமத்துக்கு போய் அந்த இடத்துல போய் ஒரு ஓய்வு எடுக்கலாம். அவனுடைய பூர்வீக உறவினர்கள் யாராச்சும் இருப்பாங்க, அங்க அவங்களோடு சேர்ந்து ஐக்கியம் பண்ணலாம் என்கிற ஒரு ஓய்வையும் இளைப்பாறுதலையும் தேடி போகக்கூடிய ஒரு பயணம். இப்போ மக்கள் லூக்கா இது எழுதும் பொழுது இது எல்லாத்தையும் உணர்ந்தா எழுதுறார். இது சும்மா இதோ பெத்லகேம்ல இருந்து நாசரேத்திலிருந்து பெத்லகேமுக்கு போயிட்டா, கர்ப்பவதியா போயிட்டான்னு சொல்றதுக்கு இல்லை. அந்த பயணத்தில் இருக்கக்கூடிய பாடுகளையும் வழிகளையும் நீங்களும் நானும் உணரும்படியாக. ஏன்? இயேசுடைய பிறப்பு உணர்வதற்கு இது உனக்கு அவசியமான ஒண்ணு. இயேசுடைய பிறப்பு நீ உணரணும்னு சொன்னா முதல்ல நம்ம யாருன்னு உணரணும், நம்முடைய பாவத்தையும் பலவீனத்தையும் உணரணும். ரெண்டாவது, இந்த பாவத்துக்கு எதிரான போராட்டத்தையும் பாவத்துக்கு எதிரான வழிகளையும் பாவத்துக்கு எதிரான விடுதலையும் பாவத்துக்கு எதிரான இளைப்பாறுதலையும் தேடி ஓடுகிறவனாக இருக்கணும். ஒரு முறை என் பிரச்சனை தெரிஞ்சிருச்சு, என்னுடைய நிக்கெட்டு தெரிஞ்சிருச்சு, என்னுடைய அழிவு தெரிஞ்சிச்சு, நான் அமைதியா உட்காரதில்ல, அந்த மீட்புக்கான பிரயாசத்தை வாழ்க்கையில நீ பாருங்க. லூக்கா இந்த பயணத்தை முக்கியமா எழுதுவதற்கு இயேசுவினுடைய பிறப்பு யாருக்கு ஆசீர்வாதம், இயேசுவினுடைய பிறப்பு எவனுக்கு ஆறுதல், இயேசுவினுடைய பிறப்பு யாருக்கு சமாதானம், இயேசுவினுடைய பிறப்பு யாருக்கு சந்தோஷம் சொன்னா இந்த 5 காரியங்களை கொண்டவன். யோசேப்பை மரியாதையும் சுகபோகமா வச்சு இயேசுவை பிறக்க வைக்கல. ஆண்டவர் யோசேப்பை மரியாதையும் பாடுகளுக்கு உட்படுத்தி, யோசேப்பையும் மரியாதையும் பாவத்துக்கு எதிரான போராட்டத்துக்கு உட்படுத்தி கடவுளுடைய வாக்கு தத்தத்தை முழுமையாக அந்த அந்த விசுவாச வாழ்க்கையினுடைய அடையாளங்கள் தான் அந்த பயணம் நமக்கு சொல்லுது. அவர்கள் எவ்வளவு தூரம் மீட்பை வாஞ்சித்தார்கள்,
எவ்வளவு தூரம் வழிகளை சந்தித்தார்கள், எவ்வளவு தூரம் உயிரை இழப்பதற்கு தயாரானார்கள், எவ்வளவு தூரம் நீண்ட தூரம் பயணிப்பதற்கு தங்களை ஒப்புக் கொடுத்தார்கள், எவ்வளவு தூரம் இளைப்பாறுதலை வாங்கிட்டார்கள். இது இருக்குதா? இயேசுவினுடைய பிறப்பு ஆசீர்வாதமா இருக்குன்னு சொன்னா முதல்ல வெறுமனே என் பாவத்தை உணர்ந்து மாத்திரம் அல்ல, பாவத்துக்கு எதிரான விடுதலையை நோக்கி என்னுடைய ஓட்டமும் என்னுடைய தாகமும் இப்படி இருக்கணும். எவ்வளவு தூரம் நான் போராடுறேன், எவ்வளவு தூரம் பாவத்தை வெற்றி கொண்டிருக்கிறேன், எவ்வளவு தூரம் சுபாவத்தை மாத்திருக்கிறேன், எவ்வளவு தூரம் தவறு என்று தெரிந்து விட்டு விளையிருக்கிறேன், எவ்வளவு தூரம் பரலோகத்தை முன்னிறுத்தி கிறிஸ்துவனுடைய மீட்பை நோக்கி பயணப்பட்டு ஓடி இருக்கிறேன். நிறைய நேரம் நான் மன்னிக்கப்பட்டேன், ரட்சிக்கப்பட்டேன், நான் சபையில் அங்கத்துவான், எனக்கு பரலோகம், நான் சேஃப் நினைச்சிட்டேன். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்கள் என்று உங்களை ஆராய்ந்து பாருங்கள் என்று பொருந்தியல்ல சொல்றாங்க. பாவத்துக்கு எதிராக ரத்த சிந்தப்படத்தக்கதாக நீ இன்னும் போராடவில்லை என்று அவர் சொல்கிறார். ஒரு விசுவாசின்றவன் கிறிஸ்துவனுடைய பிறப்பினுடைய ஆசீர்வாதங்களை பெறுகிறன்றவன் சும்மா இருக்க மாட்டான். அவன் இயேசுக்காக ஓடுறாரு. இயேசுடைய நித்திய இளைப்பாறுதலை வாஞ்சித்து இந்த உலகத்தினுடைய வழிகளை சுமக்கிறவன் அது தான் உயிரையும் இழக்கிறார். தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்றாதவன் ஒரு சீசனா. என்ன சிலுவை இருக்குது, என்ன பாடு இருக்குது, என்ன பரிசுத்தம் இருக்குது? பாவத்துக்கு எதிரான போராடுகிற நபரை உலகம் உங்களை பாக்குதா? ஆவிக்குரிய என்ன வளர்ச்சியை நீ எங்க உலகத்துல காட்டிருக்கீங்க? இயேசுடைய பிறப்பினுடைய ஆசீர்வாதங்களை பெறுவதற்கான எந்த அடையாளம் இருக்குது, எந்த வழி இருக்குது, எந்த சோதனை இருக்குது, எந்த உபத்திரவத்தை சந்திக்கிறீங்க? நம்ம இதெல்லாம் இல்லாம சுகபோகமா வாழ ஆசைப்படுறோம். அமைதியா உட்கார்ந்து இயேசு அப்படியே நம்ம பரலோகத்தை நினைச்சுக்கணும். நம்ம இஷ்டப்படி வாழ்ந்து நமக்கான சந்தோஷத்தின்படி வாழ்ந்து எந்த அர்ப்பணிப்பும் இல்லாம, எந்த இழப்பும் இல்லாம, எந்த வழிகளையும் சுமக்காம சேஃபா இருக்கணும், பாதுகாப்பா இருக்கணும், நல்ல சாப்பாடு இருக்கணும், நல்ல வீடு இருக்கணும், எந்த விதமான வியாதியும் வரக்கூடாது, எந்தமான வலியும் வரக்கூடாது, எந்தமான கவலையும் வரக்கூடாது, உடனே எல்லாமே நடக்கணும், சௌகரியமா அந்த உலகத்துல இருந்து பரலோகத்தா அது ஒரு மனுஷன் ஒரு அடைய முடியாது. 11ஆம் அதிகாரம் சொல்லுது, எப்படிப்பட்ட மனுஷன் விசுவாச வாழ்க்கையில நித்திய ஜீவனை சுதந்திரிப்பான். அவர் ஆபிரகாம்ல இருந்து ஒவ்வொருத்தனையா பட்டியல் எடுக்கிறார், ஆபேல இருந்து ஒவ்வொருத்தனையா சொல்றார். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் இந்த போராட்டத்தை நீங்க பார்க்கலாம், ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் இந்த நீண்ட தூர பயணத்தை பார்க்கலாம், ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் இந்த விசுவாச வழிகளை பார்க்கலாம், ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் இந்த உயிரை இழப்பதற்கு ஆயத்தமானதை பார்க்கலாம். இதெல்லாம் இருக்குதா? உங்க வாழ்க்கையை பார்க்கணும் இதெல்லாம் சொல்லுவாங்க. இந்த விசாவையில சொல்லப்படுகிறதா? சபையில இழப்பு சொல்லப்படுகிறதா? சபையில அர்ப்பணிப்பு சொல்லப்படுகிறதா? இளைப்பாறுதல் சொல்லப்படுகிறதா? போராட்டம் எதுவுமே இல்லை. வெறுமனே ஆசீர்வாதமான வாழ்க்கை. ஆண்டவர் உன் கண்ணீரை தொடுப்பார், உன் கவலையை போக்குவார், உன்னை கீழாக்காம தலையாக்குவார், நீ மேன்மையா இருப்ப, உயர்மையா இருப்ப. இந்த புது வருட வாக்கு தத்துவம், நீ ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கப்படுவாய், திராட்சை தோட்ட செடியை போல வளர்ந்து, இதுதான் சொல்லிட்டு இருக்கோம். நான் இயேசுக்கு மாறானவங்க சொல்லி, வேதத்துக்கு மாறானவங்க சொல்லிட்டு இருக்குது. லூக்கா இயேசுடைய பிறப்பு சொல்வதற்கு முன்பாக இந்த 2 முக்கியமான விஷயத்தை சொல்றார். நீ எப்படிப்பட்ட அடிமைத்தனத்துக்கு உள்ளானவனா இருக்கிற, எப்படிப்பட்ட போராட்டம் உனக்கு தேவை, எப்படிப்பட்ட மன்னிப்பையும் சமாதானத்தை நீ அடையணும்னு சொன்னா அதற்கான உன்னுடைய தேடுதல், அதற்கான உன்னுடைய வாஞ்சை, அதற்கான உன்னுடைய ஈடுபாடு, இதெல்லாம் உனக்கு தேவை. இந்த நாள்ல இந்த பகுதியிலிருந்து கடவுள் உங்களுக்கு தான் சொல்றாரு. ரட்சிக்கப்படாத ஒவ்வொரு கடவுள் சொல்லக்கூடிய ஒரு எச்சரிக்கை என்ன, உன் வாழ்க்கையில கிறிஸ்துவனுடைய ஆளுகை ஏன் இல்லைன்னு சொன்னா இந்த போராட்டம் உனக்கு இல்லை, இந்த பரிசுத்தம் இல்லை, இந்த வாஞ்சை இல்லை, இந்த பாடு இல்லை, இந்த சிலுவை இல்லை. 3வது ஃபைனலா இயேசுடைய பிறப்பை அவர் சொல்றாரு 6:7. அவரிடத்துல அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அவள் தன் முதல் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதபடியினால் பிள்ளையை துணிகளை சுற்றி முன்னணியிலே கிடத்தினார். ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப ஆவியானவர் கவனமா பொறுக்கி எழுதி போடுறார். பெத்லகேமுக்கு வந்துட்டாங்க. பெத்லகேம் வந்த உடனே அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அவளுக்கு தெரியாது, போயிட்டு பாதுகாப்பா வந்துடலான்னு கிளம்பி வந்திருப்பான். எந்த விதமான ஆயத்தம் இல்லாம தான் வந்திருப்பான். இன்னொன்னு, அவளுக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸ் இது மாதிரி குழந்தை பெக்கலையாரு, அவங்க வெறும் எங்கு வேற. அவளுக்கு பிரசவ வழினா கூட என்னன்னு தெரியாது. பிரசவத்துக்கு முன்னாடி பல வழிகள் வரும், அதுல எதுவும் பிரசவ வழி கூட உங்களுக்கு தெரிய வாய்ப்பு கம்மி.
அப்ப அந்த பயணத்துல எந்த நாள் எந்த தேதின்னு தெரியாம இந்த ரிஸ்க் அவங்க எதிர்பார்த்த நேரத்துல தேவன் தீர்மானித்திருந்த நேரம், தேவன் தீர்மானித்திருந்த இடம், தேவன் தீர்மானித்திருந்த சூழ்நிலையில பிரசவ காலம் நேரிட்டது. பெத்லகேம்ல குடிமதிப்பை எழுதிட்டு தப்பிச்சலான்னு பார்த்துட்டா, குடிமதிப்பு எழுத்து உடனே திரும்பலான்னு பார்த்தா, அந்த இடத்துல தேவன் அவளுக்கு பிரசவ வழியை ஏற்படுத்தார். யார் ஏற்படும்? தேவன் அவளுக்கு ஏற்படுத்த. அவளுடைய ஜபங்கள் எல்லாம் எப்படி இருந்திருக்கு? தயவு செஞ்சு பலியில எனக்கு ஒரு பொழுதும் இந்த பிரசவம் வந்துடக்கூடாதுன்னு அவளுக்கு இருந்திருக்கு. பாதுகாப்பா போய் பாதுகாப்பா திரும்பி வந்தது, நான் இயேசுவை பெற்றெடுக்க நான் ஆசைப்பட்டேன். தேவன் அவருடைய சர்வ ஏகாதிபத்தியத்தின் அடிப்படையில் அவர் எதிர்பார்க்காத, அவர் சிந்திக்காத, அவர் யோசிக்காத ஒரு சூழ்நிலையில தேவன் அனாதி தீர்மானத்துல அவர் நியமித்த நேரத்துல, காலத்துல, இடத்துல கிறிஸ்துவை இந்த உலகத்துல பிறக்க செய்வார். கிறிஸ்துவனுடைய பிறப்பத்துல முதல்ல நமக்கு என்ன சொல்கிறது? இது அவ ஆசைப்படல, யோசேப்பு ஆசைப்படல, அரசாங்கம் தீர்மானிக்கல, உலகம் தீர்மானிக்கல, தேவன் தீர்மானித்த ஒண்ணு. மீட்பு என்பது, கிறிஸ்துவனுடைய பிறப்பு என்பது கடவுளால தீர்மானிக்கப்படுகிறது. இந்த அடிமைத்தளத்தில் உள்ள பாவி, இந்த இயலாமையில் உள்ள பாவி, இந்த இளைப்பாறுதலை தேடி ஓடக்கூடிய பாவிக்கு மீட்பு கர்த்தருடையது, ரட்சிப்பு கர்த்தருடையது. காலங்களை அவர் தீர்மானிக்கிறார். எப்போ யாரை காப்பாற்றணும், எப்போ யாரை ரட்சிக்கணும், எப்போ யாரை தனது ராஜ்யத்துல சேர்க்கணும், எப்போ எந்த சூழ்நிலை கிறிஸ்துவ பிறக்க வைக்கின்றது அவர் தீர்மானிக்கிறார். ரெண்டாவது அங்க பாக்குறோம், அவர் தன் முதல் பேரான குமாரனை பெற்று சத்திரத்தில் அவர்களுக்கு ஏன் சொல்லணும்? இயேசு கற்றான் சொல்லி முடிச்சுக்கலாம். ஆனால் சொல்ற அவர் தன் முதல் பேரான குமாரனை பெற்றார். முதல் பேரான குமாரனா முதல்ல பிறந்த குழந்தைன்றது மாத்திரம் அல்ல. யூதனுக்கு முதல் பேரான குமாரன் என்பது முழு வம்சத்துக்கும் முதன்மையான பிரதிநிதிப்படுத்தப்படுகிற குமாரன். முதல் குமாரன் என்பது எல்லா சொத்துக்களுக்கும் சுதந்திரவாளி, உரிமையாளன், எல்லா மீட்புக்கும் பாதுகாப்புக்கும் சட்டத்திட்டத்துக்கும் முதன்மையானவன் தான் முதல் பேரான குமாரன். அப்ப மரியா முதல் பேரான குமாரனை என்று சொல்லும் பொழுது அவளுக்கான ஒரே ஒரு சுதந்திரவாளி, அவளுக்கான ஒரே ஒரு ரட்சகர், அவளுக்கான ஒரே ஒரு ராஜா அங்கு பிறந்திருக்கிறார். அந்த முழு உலகத்துக்கு இயேசுடைய பிறப்பை சொல்லும் பொழுது கவனமா பயன்படுத்த. மீட்பு கர்த்தருடையது. கிறிஸ்துமஸ் சொல்லக்கூடிய முதல் செய்தி அதுதான். நீங்கள் நானும் மீட்பை தேடல, நீங்கள் நானும் கடவுளை தேடல, நீங்கள் நானும் இயேசுவை ஒருமுறை இயேசுவை தேடல. தேவன் இயேசு நமக்காக திட்டம் பண்ணி அவரை மட்டுமே ஒரே ஒரு ரட்சகராக, ஒரே ஒரு ராஜாவா, வேற எந்த முறையில் ரட்சிக்கப்பட முடியாது. வேற எந்த வகையில உங்களுக்கு கணக்கு விடுதல் இல்லை. ரட்சிக்கப்படும்படி வானத்தின் கீழே அவருடைய நாமம் இல்லாமல் வேறு நாமம் கட்டளப்படவும் இல்லை. நானே வழியும் சத்தியமும் ஜீவனாக இருக்கிறேன், என்னை எல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்தில் வரான். எல்லாரும் ராயன ராஜாவை நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ராயனுடைய பாதுகாப்பை மீட்பையும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. ராயன உலக ரட்சகர் நினைச்சிட்டு இருக்காங்க. லூக்கா சொல்றாரு, பெத்லகேம்ல மாட்டு தொழுவத்தில் ஒரு ராஜா பிறந்திருக்கிறார், அவர் ஒருத்தர் மட்டும்தான் முதல் பேரான ஒரே ரட்சகர், ஒரே ஒரு தேவகுமாரன். உங்களுக்கு எனக்குமான ஒரே ஒரு மீட்பு, ஒரே ஒரு சந்தோஷம், ஒரே ரட்சிப்பு என்பது கிறிஸ்துவனுடைய ராஜ ரீகத்தில் அடைகிறது. அவர் தான் ஒரே ஒரு ரட்சகர், ஒரே ஒரு ராஜா. முதல் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாது இருந்தபடியா பிரசவ வலி வந்துருச்சு. அதை யோசிச்சு பாருங்க. 2 பேரும் இளம் வாலிபர்கள், மரியாளுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, யோசிப்புக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. பிரசவ வலி வந்துருச்சு. எங்க போவான்? மருத்துவச்சிகளை தேடி போயிருப்பான், மருத்துவமனையை தேடி போயிருந்திருப்பான், அது உதவிக்கு ஆட்களை கூப்பிட்டு இருந்திருப்பான். ஆனா அந்த பகுதியை நம்ம கவனிக்கிறோம், உலகமே பிஸியா இருந்துட்டு இருக்குது. உலகமே குடும்பத்தை எழுதி எப்படா எழுதி எல்லாரும் ஊருக்கு போகலான்னு காத்துட்டு இருக்கிறான். எல்லாரும் அனைத்து பயணங்கள்ல உலகமே பலதரப்பட்ட நோக்கங்களுக்காக சென்று கொண்டிருக்கிறோம். அவளுக்கு பிரசவ வலி வந்த உடனே யோசேப்பு கட்டாயம் பிரயாசப்பட்டிருந்திருக்கான். அவளை ஒரு பாதுகாப்பான இடத்துல வச்சு குழந்தை நல்ல முறையில பெற்றெடுக்கணும். அநேக மருத்துவச்சிகளை தேடி போயிருந்திருப்பான், அநேக உதவிகளை மனிதனிடத்துல கேட்டிருந்திருப்பான். ஆனா எல்லாமே ஃபெயிலியர், எதுவுமே நடக்கல, யாரும் வரல. எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்க்கறது பிஸியா இருக்கிறாங்க. இப்ப அவளை தங்க வைக்கிறதுக்கு, அவளை ஓய்வெடுத்து கொடுப்பதற்காக அவன் சத்திரத்தை கூட்டிட்டு வரான். சத்திரத்துல நீங்க என்ன நினைச்சிடக்கூடாது, லாட்ஜ் நினைச்சிடக்கூடாது. இன்னைக்கு ஒரு ஊர்ல இன்னொரு ஊருக்கு போய் ஸ்டே பண்றதுக்கு நிறைய தங்கக்கூடிய இடம் இருக்கு, விடுதிகள் இருக்கு.
பாதுகாப்பான இடங்கள் இருக்கு. ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு போனா தங்கக்கூடிய இந்த சத்துருன்னு சொல்லும் பொழுது இது டெம்பரவரியா குடிமதிப்பு எழுதப்படுவதற்காகவே ஏற்படுத்தப்பட்ட சட்டம். எப்படி வெளியூர்ல வந்து வருவான், அவன் வந்து அதிகபட்சம் ஒரு நாள் 2 நாளைக்கு மேல ஸ்டே பண்ண மாட்டான். இந்த சத்துரம் என்பது எதுவும் கற்களால சுருளால கட்டப்பட்ட இடம். இந்த சத்துரம் என்பது அந்த காலகட்டத்தில் ஏற்கனவே நம்ம பார்க்கிறோம், அவருடைய வாழ்க்கை இருக்கிறோம் ரொம்ப கீழான ஒரு நிலைதான். ஒருத்தன் ஒரு ஓட்டு வீடு கூரை வீடு வச்சிருக்கான்னு சொன்னா அந்த வீட்டினுடைய முற்றம், அந்த வீட்டினுடைய வாசல்ல அந்த வெளியில இருந்து வர்றவங்களுக்கு தங்க வைக்கிறதுக்காக டெம்பரவரியா ஒரு குடிசையை போட்டு வச்சிருக்கான். அதுல செவ்வறு எதுவும் இருக்காது. ஒரு 4 கம்பம் ஊண்டி அதுல கட்டி போட்டு ஒரு தென்னங்கீத்தை போட்டு வச்சு வரிசையா அடுக்கி வச்சிருக்கான். யூதன் பெரும்பாலும் இயல்பாகவே தான் வீட்டுக்கு வெளியே இந்த மாதிரி ஒரு முற்றத்துல ஒரு சின்ன குடிசை எதுக்கு இருக்குன்னா அவனுடைய மிருகங்களை பாதுகாப்பதற்கு, மிருகங்களுக்கு உணவு கொடுப்பதற்காக சேர்த்து வச்சாங்க. அப்ப மிருகங்கள் இயல்பாக வசிக்கக்கூடிய அந்த இடத்தான் இந்த குடிமதிப்பு காலங்கள் அநேகர்கள் சத்திரமாக மாத்திட்டாங்க. வெளியே இருந்து வரியா நீங்க தங்கிக்கலாம், இருந்துக்கலாம், எந்த வசதியும் இருக்காது. முதல்ல அது 4 சுவரால சூழப்பட்டுக்கிறார். அதிகபட்சம் ஒரு 4 கட்டியை வச்சிருப்பாங்க, இல்ல ஒரு சின்ன மெலிசான துணியை வச்சு கட்டி வச்சிருப்பாங்க. அது சதுரமா 4க்கு 4 இடமா மட்டுமா தான் இருக்கும். எல்லாரும் ரொம்ப கம்ஃபர்டபுளாலாம் படுக்க முடியாது, கூட்டமாலாம் படுக்க முடியாது, குடும்பமாலாம் படுக்க முடியாது. சில நேரம் ஒரு அறையில இருந்து இன்னொரு அறைக்கு பிறக்கும் சில நேரம் இருக்கா, எல்லாரும் ஒட்டு மொத்தமா சேர்ந்து படுக்கிற மாதிரி தான் இருக்கும். மண் தரை தான், டெம்பரவரியான இடம் தான். ஏற்கனவே ஆடுகளும் மாடுகளும் வச்சு பராமரிச்ச இடம் தான். அவங்க சிறிது ஒரு ஓய்வெடுப்பதற்காக ஏற்படுத்தப்பட்டதா இந்த சத்திரம். அதற்கு அவங்க பெரிய பணத்தொகையோ பெரிய ரூம் ரெண்டோ எல்லாம் வாங்குறது இல்லை. அவங்க முடிஞ்சதான் கொடுத்துட்டு போவாங்க. இப்போ இந்த வீடுகள் எதுவும் கிடைக்கல, ஆஸ்பத்திரி எங்கேயும் போக முடியல, இந்த சத்திரத்தை தேடி தன் மனைவியை கொண்டு போறாங்க. சத்திரம் ஃபுல்லா ஆயிடுச்சு. ஏற்கனவே வெளியில் வந்து வந்த எல்லாரும் அதை நிரம்பி இருக்கிறாங்க. அது ஒன்றும் பெரிய சொஃபஸ்டிகேட்டடான இடம் இல்லை, பெரிய விலை கொடுத்து வாங்கக்கூடிய இடமும் இல்லை. ஆனா வேற வழியே இல்லாம யோசிச்சு அங்க கூட்டிட்டு போறான். இந்த சத்திரத்துல இடம் என்ன சொல்ல வருது? சத்திரத்துல ஒரு மேனேஜர் ஒருத்தர் இருப்பான், அந்த வீட்டுக்கு உரிமையாளர் மேனேஜர் இருப்பான். மரியாளுடைய பிரசவ வழியை கட்டாயம் பார்த்துருப்பான். யோசிப்பு மரியாதையோடு தான் சேர்ந்து போயிருந்திருக்கு. கர்ப்பவதியா ஒருத்தி வேதனைப்படுறான்றத அவனுக்கு தெரியும். இல்லைனாலும் யோசிப்பு கண்ணீரோட, யோசிப்புக்கு என்ன செய்யணும்னு தெரியாது. நிச்சயமா தன் மனைவியினுடைய வேதனை நிமித்தமா அழுது குமரி தான் போய் இடம் கேட்டிருப்பான். அவன் அழுது எவ்வளவு குமரனாலும் அங்க கர்ப்ப வேதனையில ஒருத்தி கஷ்டப்பட்டு இருக்கிறா, ஒரு இளம் வாலிப பெண் கஷ்டப்பட்டு இருந்தாலும் இடம் இல்லைன்றான். எங்கேயாச்சும் ஒரு நிகழ்வு நீங்க பாத்துறீங்களா? எவ்வளவு அரசு மருத்துவமனையோ எவ்வளவு பெரிய இடத்துலயோ ஒரு பிரசவ வேதனை உண்ட ஒரு பெண் வேதனையை துடிச்சிட்டு இருக்கிறான்னு சொன்னா அவளுக்கு இடம் தராம யாரா செஞ்சுவாங்க. அது ஒன்றும் பெரிய இடம்லாம் இல்லை, அவங்க வீட்டு வாசல்ல வச்சுக்கிற ஒரு சின்ன தீட்டு கொட்டாய் தான். அவன் ஆடு மாடு வைக்கக்கூடிய அந்த இடம் தான். அவங்க ஆள் நிரம்பிட்டாங்க. சரி, அந்த சத்திரத்துக்கு அந்த இடம் கொடுக்கல, அந்த தங்கி இருக்கிறவர்களுக்கு ஒரு கூட்டம் தங்கி இருக்கிறாங்க, அவங்களுக்கு தெரியும். யோசேப்பினுடைய அழுக கண்ணீர் மரியாதையுடைய வேதனை அங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். நீ இங்க வாப்பா, இந்த இடத்துல உட்காருப்பா, இந்த இடத்துல உங்க மனைவியை பார்த்துக்குமா என்ன சொல்றேன். மனித ஹிருதயத்தினுடைய கடினத்தானம், மனிதாபிமானம் எவ்வளவு தோத்து போய் எவ்வளவு கேவலமா இருக்கிறதுக்கு இதை விட ஒரு பெரிய எக்ஸாம்பிள். சத்திரத்துக்கு போய் மனைவியோட போய் கண்ணீரோட போய் கதறி நிற்கிறான். பிரசவ அவ எவ்வளவு கதறுவா, அந்த கதறுதல் யோசிப்பு இருக்கும். 2 பேரும் கண்ணீரோட கதறி நிற்கிறான். இடம் கொடுக்கணும். ஏன் இடம் கொடுக்கல? அவங்களுக்கு இடம் இல்லை. ஏன் இடம் இல்லைன்னா கிறிஸ்து வைத்துக்குள்ள இருக்கிற அதான் இடம் இல்லை. இந்த உலகம் அவரை அசட்டை செய்தது, இந்த உலகம் அவரை எண்ணாமல் போனது. அவர் தமக்கு சொந்தமான நாளை வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. எப்போ? கருவிலே ஏற்றுக்கொள்ளல, வயிற்றுக்குள்ள இருக்கும் பொழுதே அவர்களை ஏற்றுக்கொள்ள. வாக்கு பண்ணப்பட்டப்பையும் ஏற்றுக்கல, பிறக்கப்பையும் ஏற்றுக்கல, கொலை செய்ய பார்த்தாங்க, வளர்றப்பையும் ஏற்றுக்கல, ஊழியம் பண்ணும் போதும் ஏற்றுக்கல, சாகுறப்பையும் ஏற்றுக்கல, மரித்து உயிர்த்தெழுதப்பையும் ஏற்றுக்கல. லூக்கா இந்த கிறிஸ்துமஸ சிலுவைக்கு முன்னிறுத்துகிறார். சிலுவையை நோக்கி பார்க்கும்படியாக தான் இந்த பிறப்பு இருக்குது. இது நீ ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா தூக்கம் வராது. அந்த சராசரம் உள்ள தேவன் இந்த உலகத்துல பிறப்பதற்கு அரண்மனையை தேர்ந்தெடுக்கலாம். அவர் சாதாரண எளிமையான ஒரு இளம் வாலிபர்களை
ஒரு தச்சன். அவங்க பெரிய வேதமோ பெரிய இறையலோ பெரிய பெண் குலமோலாம் இல்லை. அவர் சாதாரண ஏழ்மையான பெண். அந்த பெண்ணுடைய வயிற்றை அவர் தேர்ந்தெடுத்து அந்த மிருகங்கள் வசிக்கக்கூடிய அந்த தீவனம் உள்ள அந்த சத்திர இடம் கூட அவர் கிடைக்க முடியாத ஒரு வழிகளை பார்க்கிறோம். சத்திரத்துக்கு இடம் இல்லை என்பது என்ன சொல்கிறாரு? இயல்பா எந்த மனுஷனும் இயேசுவை விசுவாசிக்க முடியாது, இயேசுவை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லி, அழிவுக்கு ஏதுவான பாவி அவன் எவ்வளவு மீட்புக்காக பிரயாசப்பட்டாலும் ஒருபோதும் ரட்சகராக இயேசு கிறிஸ்து விசுவாசிக்க முடியாது. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு மட்டும்தான் கிறிஸ்துமஸ். முன்குறிக்கப்பட்ட மக்களுக்கு மட்டும்தான் கிறிஸ்துவனுடைய சமாதானம். விசுவாசிக்கக்கூடிய மக்களுக்கு மட்டும்தான் கிறிஸ்துவனுடைய மீட்பின் ஆறுதலும் ரட்சிப்பும். இயல்பா இந்த உலகம் அவரை ஏற்றுக்கொண்டார். உலகம் உங்களை பகைக்குன்னு சொன்னார். உலகம் என்ன பகைச்சுனார்? உலகம் எப்ப பகைச்சு? பிறக்கும் போதே, கருவுல இருக்கும் போதே பகைச்சு. மூணாவது இந்த பகுதி என்ன சொல்லுது? கிறிஸ்துமஸ் என்று அது மீட்பு கர்த்தருடையதுன்னு சொல்லுது. ஒரே ஒரு ரட்சகர்னு சொல்லுது. விசுவாசிப்பவர்களுக்கு மட்டும்தான் ரட்சகர். நீங்க விசுவாசிங்களா? ஏசு உங்க இருதயத்துல ஆள்றாரா? ஏசு உங்க இருதயத்துல பிறந்திருக்கிறாரா? ஏசு உங்க இருதய சிம்மாசனத்துல உட்கார்ந்துருக்காருன்னு சொல்ல முடியுமா? இயேசுடைய தன்மையும் இயேசுடைய அன்பு சமாதானமும் உங்க வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில, சபை வாழ்க்கையில, சகோதர வாழ்க்கையில வெளிப்படுகிறதா? நாலாவது என்ன நம்ம பாக்குறோம்? அவர்களுக்கு இடமில்லாது இருந்தபடியால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னடையிலே கிடத்தினால் குடூரத்திலே கொடூரம். அந்த லாஸ்ட் 2 இடம் இல்ல. எங்க பெத்தாங்க? எங்க பிறந்தாரு? எல்லாரும் துரத்தி விட்டுட்டாங்க. வர்றவன் எல்லாருமே விலங்குகளோட தான் வந்திருப்பான். ஏற்கனவே விலங்குகள் இருந்த இடத்துல தான் சத்திரமா ஆக்கிட்டான். இப்ப விலங்குகள் எங்க வைப்பான்? விலங்குகளை ஓப்பன் பிளேஸ்ல தான் வைப்பான். விலங்குகளுக்கு ஒரு கூட போட்டுருந்தாலும் அவன் அங்க போயிருந்திருப்பாங்க. இது வரக்கூடிய ஆடு, மாடு, குதிரை, சத்திரத்தில் தன்மை எல்லாரும் வெளியில் வந்த எல்லாரும் கொண்டு வந்த மிருகங்கள் எல்லாம் அந்த வீட்டு முற்றத்துக்கு வெளியே ஓப்பன் பிளேஸ்ல வைக்கப்பட்டிருக்கிறது. ஆடு, மாடு, குதிரை, என்னென்ன வண்டி கொண்டானோ அதெல்லாம் திறந்த வழியில அவ்வளவு மிருகம் இருக்கு. வெட்ட வெளிச்சம், அவ்வளவு வெட்ட வெளிச்சில திறந்த வெளியில இறங்கி கொண்டு போக முடியாது. இடமும் இல்லை, வீடும் இல்லை, சத்திரத்துல இடமும் இல்லை. ஆடு மாடுகளும் கழுதைகளும் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்குள்ள யோசிப்பு மரியாதை ஓடுறான். தேவகுமாரனுடைய பிறப்பு இதுல யோசிச்சு பாருங்க. ஆடு, மாடு, குதிரை, கழுதை கத்திட்டு இருக்கு. அங்க போய் பிரசவிக்க முடியும்? அங்க போய் ஒரு பெண் தன் குழந்தை பெற்றெடுக்க முடியும்? மண் தரையில கூட உட்காரல. அந்த மிருகங்கள் இருக்கக்கூடிய இடம் எவ்வளவு நாற்றம் உள்ள இடம், அது எவ்வளவு அசிங்கம் உள்ள இடம், அது எவ்வளவு அருவருக்கத்தக்க ஒரு இடம். ஆனா மரியாதை அங்க போய் உட்கார. ஒரு இளம் வாலிப பெண்ணா அந்த வழிகளை அவ தாங்கிக் கொள்ள ரெடியா இருக்கு. யோசிப்பு தான் மனைவி கூட எங்க போய் உட்காரான் பாரு. வாக்குத்தத்தத்தை பின்பற்றிய ஜனங்கள், விசுவாச போராட்டத்துல வரக்கூடிய ஜனங்களுடைய பாடுகளையும் சொல்லுது. தேவகுமாரனுடைய தாழ்மையினுடைய உச்சத்தையும் சொல்லுது. அந்த இடத்துல போய் ஆடு மாடு கத்துது, அவளும் சேர்ந்து கத்துறா. எல்லா வழிகளையும் அவளும் சேர்ந்து கதறான். வாழ்க்கையில மரியாள் இப்படிப்பட்ட ஒரு அவமானம், இப்படிப்பட்ட வழி சாகுக்கு மறக்க முடியாது. எந்த உதவி இல்லாம, மனித உதவி இல்லாம, மருத்துவ உதவி இல்லாம, வெட்ட வெளிச்சத்துல ஓப்பன் பிளேஸ்ல போறான். யோசிப்பதுக்கு முன்னாடி பிரசவம் பார்த்திருக்கானா? எப்படி குழந்தைய வெளியிடுன்னு அவனுக்கு தெரியுமா? எப்படி குழந்தைய சுத்திகரிய பண்ண அவனுக்கு தெரியுமா? இந்த சத்திரத்துல போய் இடமில்லாத இடத்துல பல மிருகங்களோட மிருகமா யோசேப்பும் மரியாளும் ஆடு மாடுகள்ல ஒன்னா மிருகம் குட்டி போடுற மாதிரி மிருகத்தோட மிருகமா அவள் தேவகுமாரனை பெற்றெடுக்கிறான். ரத்த வெள்ளத்துல பரலோகத்துல தூதர்கள் எல்லாம் கண்ணை மூடி ஆராதித்த தேவன், அண்ட சராசரங்களும் பயந்து நடுங்க வேண்டிய காத்தாதி கர்த்தர், முழு உலகத்தினுடைய அதிகாரத்தையும் தனது விரல் நுனியில் வச்சிருக்கக்கூடிய உன்னதமான தேவன் இந்த பூமியில எந்த இடத்துல, எவ்வளவு அசிங்கத்துல, எவ்வளவு மோசமான இடத்துல குழந்தையாக பறக்கிறார். கண்ணை திறந்து பாக்குறாரு. சுத்தி அசிங்கங்களும் அருவருப்புமா இருக்கு. அந்த குழந்தையினுடைய பிறப்புல மரியாதை மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பான்னு நீங்க நினைக்கிறீங்களா?
யோசேப்பு சந்தோஷப்பட்டிருப்பான்னு நினைக்கிறீங்களா? எல்லா கிறிஸ்துமஸ்னா ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் ஜாலி நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா தேவன் வேதத்துல எப்படி சொல்லாங்க கிறிஸ்துமஸ்? வெட்ட வெளிச்சத்துல யாருங்க பிரசவம் பண்ண முடியும்? யாருங்க குழந்தைய பக்கம் பண்ண முடியும்? பகல படைப்புக்கு அவர் நிர்வாணியா வந்து நிர்வாணியா மறிக்கிறார். அவர் பிறக்கும் பொழுதும் அறைகள் இல்லாம ஒட்டுமொத்த படைப்புக்கும் நிர்வாணத்தோட வர்றாரு. அவர் மறிக்கும் பொழுதும் நிர்வாணத்தோட மறிக்கிறார். இந்த உலகத்துக்குரியவர் அல்ல. இந்த உலகத்தினுடைய எந்த பாவத்திலும் தன்னை கரைப்படுத்தாமல் பாவிகளுடைய மோசமான இருள்களையும் அசிங்கங்களையும் தன்னை அடையாளப்படுத்தி கொண்டு அவர் பறக்கிறார். அது சொல்லுது, முன்னணியிலே கிடத்தினால் பிள்ளை துணிகளில் சுற்றி மரியாள் தான் சுத்துறார். பிரசவிச்சுட்டு வேலை செய்ய முடியுமா? கலை பிரசவம் பார்த்துட்டு எந்திரிச்சு நடக்கவே 2 நாள் ஆகும். நீ ஸ்காமனா உங்க லைஃப் ரொட்டீன் பண்றதுக்கே 1 மாசத்துக்கு மேல ஆகும். குழந்தை பெற்ற கையோட அந்த குழந்தைய தூக்கவோ அரவணைக்கவோ அதுக்கு பால் கொடுக்கவோ அதை சுத்தம் பண்ணவோ எப்படி முடியும்? நீங்களாம் அனுபவிச்சிருக்கீங்களா அந்த வழியை? இருக்கிற யாருக்கும் இந்த வழி புரியாது. அவ ரத்த வெள்ளத்தோட குழந்தைய பெற்ற கையோட அவ எடுத்து ப்ரிப்பேர் பண்ண வந்திருக்க மாட்டான். அவகிட்ட என்ன துணி இருந்துச்சோ அதை கிழிச்சு அதனுடைய ரத்தத்தெல்லாம் போக்கி அதை சுத்தி யூஸ்வலா குழந்தை பிறந்த உடனே அதை தூக்கி அம்மாவுடைய நெஞ்சிலையோ அம்மாவுடைய உடம்புலையோ வைப்பான். அந்த பாண்டு வந்து நிலைச்சிருக்கணும். அந்த குழந்தைக்கு வந்து தெரியும் இது அம்மாவுடைய அந்த பிணைப்பை செய்வதற்காக இந்த தொப்புள் கொடியை கட் பண்ண உடனே தூக்கி மேல வைப்பாங்க. மரியாள் குழந்தையை பெற்று மார்போட அணைச்சிக்கணும். குழந்தையை பற்றி தான் கையில வச்சுக்கல. குழந்தையை பெற்று துணியை சுத்தி முன்னணியிலே கிடக்கிறார். ஏன் அந்த வார்த்தை லோக்க அழுகிறாரு? முன்னணினா நான் உங்களுக்கு தெரியுமாங்க? முன்னணன் என்பது மாடுகள் ஆடுகளுக்கு தீவனம் வைக்கக்கூட ஒரு பாத்திரம். மாட்டு கழனி தண்ணியை போய் மாட்டுக்கு கழனி தண்ணி ஊற்றுவாங்க. அந்த பாத்திரத்துக்கு பாத்துறீங்களா? குதிரை சாப்பிடுற சாப்பாட்டு பாத்திரத்துக்கு பாத்துறீங்களா? எரும மாடு ஆடு இதெல்லாம் சாப்பிட்ற பாத்திரம் சுத்தமா இருக்குமா? ஃப்ரெஷ்ஷா இருக்குமா? ஸ்மெல்லா இருக்குமா? கழுவவே மாட்டாங்க. அதெல்லாம் அது மிருகம் சாப்பிட்றது. யாரும் போய் கழுவிட்டு இருப்பான். சும்மா அப்படியே ஊத்தி 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 சாப்பாடை வெங்காயம் சாப்பிட்டு கீழே செஞ்சு அசிங்கமா இருக்கும். ரொம்ப கிளீனா சுத்தமா இருக்குமா முன்னணைன்றது? முன்னணையே மிருகங்கள் சாப்பாடு போட்ட எச்சி, மிருகங்கள் சாப்பாடு போட்ட உணவு துகள்கள், நாற்றம், அந்த இடமே ஒரு நாற்றம் எடுத்த இடம். முன்னணை அதை விட நாற்றம் எடுத்த ஒரு இடம். இதுல போய் யாருக்கு குழந்தைய எதுக்கி போடுவான்? குழந்தைய வைக்காம பிறந்த குழந்தைய துணியில சுத்தி முனையில யார் வைப்பா? அந்த இடமே அவ்வளவு அசிங்கமா இருக்குன்னு தெரியுது. யோசேப்பு கையில வச்சிருந்துருக்கலாம், மரியாள் தான் மார்பில் வச்சிருந்துருக்கலாம், கையில வச்சிருந்துருக்கலாம். அவ சுத்தி முன்னணியில போய் ஏன் போட்டா? இதுலதான் நீங்க மரியாளுடைய உணர்வு ரீதியான வேதனையும் யோசேப்பினுடைய உணர்வுபூர்வமான வேதனைகள் நீங்க புரியும். இந்த இயேசுவினுடைய பிறப்பை மரியாளும் யோசேப்பும் மகிமையா மேன்மையா நினைச்சிட்டு இருக்கிறான். தேவதூதர் வந்து சொல்லும் பொழுது, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன்னுடைய சந்ததியில மேசியா வர போறா, மரியாளே பயப்படாத, ரட்சகர் ஆண்டவர் உங்களுடைய சந்ததியில வர போறாரு, உங்களுடைய சிங்காசனம் நீங்க எதிர்பார்த்த மேசியா ரட்சகர் வரும் பொழுது இந்த பிறப்பின் நாயகன் உன்னதமானவா ரட்சகரா மகிமையா உன்னதமா பிறக்க போறாரு. மிகப்பெருந்த ஆசீர்வாதம், மிகப்பெருந்த நன்மை, மிகப்பெருந்த மீட்பு, நம்முடைய கண்ணீர் கவலை தாழ்ந்து பாடுறான். 1ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா புகழ்ந்து பாடுறான். மகிமையான ரட்சகர் உன்னதமான தேவன் எலிசபெத்து எவ்வளவு புகழ்ந்து பாடுறார். நடைமுறையில என்ன ஆச்சு? இயேசுவை பெக்கும் பொழுது சந்தோஷமா இருந்தாங்க. எவ்வளவு கேள்வி, எவ்வளவு சந்தேகம், எவ்வளவு பயம், கடவுளுடைய வாக்குத்தத்தை குறித்து எவ்வளவு போராட்டம் அவளுக்குள்ள இருந்தது. கடவுள் ஒண்ணு சொல்றாரு, ஆனா என்ன அப்படி நடக்குது? ஏன் என் வாழ்க்கையில இவ்வளவு பாடு? எந்த உலகத்துல எந்த பெண்ணுக்கும் இல்லாத வேதனை எனக்குமே. நான் ஏன் இவ்வளவு தூரம் அவ்வளவு தூரம் பயணப்பட்டு எப்படியாச்சும் பெத்துல தலை சாச்சிடலாமா, ஒரு மணி நேரம் தூங்கிடலாமா நினைச்சு வந்தா, ஆனா பெத்தல வந்து அவ உட்கார முடியாம வலி உண்டாயிருச்சு. இந்த வலி வரும்பொழுது அவளுக்கு உதவி செய்ய யாரும் இல்லை. புருஷனும் கையாளாகாதவனா போயிட்டான்.
அவனுக்கு என்ன பண்ணுன்னு தெரியல. அவனும் கதறி அழுகிறா, இவளுக்கு கதறி அழுகிறா. சத்திரத்துல இடம் இல்லை. எவ்வளவு வலி. அந்த அந்த மிருகங்கள் இருக்கக்கூடிய அதுக்குள்ள போகும் பொழுது அவளுடைய உணர்வு, எங்க தேவன், எங்க ரட்சகர், எங்க ஆசீர்வாதம், எங்க நன்மை, எங்க மீட்பு, எங்க சந்தோஷம், எவ்வளவு கண்ணீர், எவ்வளவு வலி. அந்த வழியில, அந்த அசுத்தத்துல, அந்த மரண வழியில உச்ச கட்டத்துல ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது ஒரு குழந்தையின் மேல அன்பு வரும். நார்மலாவே தனி சிமிர்னாவை பெத்து எடுக்கும் பொழுது லாங் பெயின், 6 மணி நேரம் 7 மணி நேரம் வழியோட தான் பெத்து எடுக்கலாம். பெத்து குழந்தைய முன்னாடி காட்டுறாங்க, மூஞ்சி திருப்பி சொல்றேன், கொண்டு போயிருக்கு. வலி அவ்வளவு உச்சம். இந்த வழியில எடுத்து போய் இந்த குழந்தைய பெத்தெடுத்தேன்ற அந்த வலி உணர்வு காமனா ஆஸ்பத்திரியில தனிமையில பிறந்த அந்த பரப்புக்கு இந்த வழி. இந்த ஒட்டுமொத்த வழியை சுமந்து ஒரு இளம் பெண்ணா ஒரு மோசமான ஒரு பிரசவத்தை, மோசமான இடத்துல, மோசமான வழியோட, அசுத்தத்திலையும் அசிங்கத்திலையும் மிருகத்திலையும் கூக்குறலோடையும் எந்த உதவி இல்லாம குழந்தை பத்தவ அரவணைக்க முடியுமா? அந்த குழந்தைய முத்தம் கொடுத்தா வச்சுக்குவா? தூக்கி போட்டாவ. இது ரட்சகரா? இது தேவனா? இது என்னை மீட்க போதா? பிறக்கிறப்பே என்னை இவ்வளவு பொண்ணு எடுக்குது, இது என்னை காப்பாற்ற போதா? இது எனக்கு சந்தோஷத்தை கொடுக்க போதான்றதான் முன்னிலையில தூக்கி வீசிட்டா. யோசிக்கல. கிறிஸ்துமஸ் தேவாதி தேவன் மைந்தாதி மைந்தன யாரை ஏத்துக்க, யாரால அங்கீகரிக்க முடியல. ஒரு காலமும் ஒரு தாய் தன் குழந்தையை கைவிட மாட்டான். ஏசாயால சொல்றாரு, உன் தகப்படும் உன் தாயும் கைவிட்டாலும். இயேசு நினைச்சு சொல்லப்பட்ட வசனம். உன் தகப்படும் உன் தாயும் கைவிட்டாலும் நான் உன்னை கைவிடுவேன். தாய் தன் பாலகனை மறந்தாலும் அவன் உன்னை மறக்க. மரியாதையில யாரு அந்த இடத்துல இருந்தாலும் அதாங்க செய்ய முடியும். ஹெல்ப்புக்கு ஒரு ஆள் இல்லை. அவன் வேதனை துடிச்சிட்டு இருக்காரு. அவனை குழந்தைய வச்சு பால் கொடுக்க முடியுமா? அரை மணிக்கு முடியும். குழந்தைய வேணான்னு குப்பத்து தூக்கி போடுற மாதிரி போட்டான். பாவத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதனுடைய வழி, பாவத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதனுடைய சிந்தை, எண்ணம் எல்லாம். ஒரு குழந்தை பிறந்து யூஸ்வலா நியூ போர்ன் பாத்தீங்கன்னா தாயை தேடும், தாயுடைய அரவணைப்பை தேடும், பாலுக்காக ஏங்கும். அது எவ்வளவு கதறினாலும் இந்த வலியின் மத்தியில் அந்த தாய் அதை அரவணைச்சு அதுக்கு வேண்டிய ஃபீடிங் பண்ணுவாங்க. மரியாள் தாங்குன்னா வேதனை, யோசேப்புக்கு தாங்குன்னா வலி, தூக்கி கொண்டார், முன்னையில கெடுத்தினார். என்ன சொல்லுது? முன்னணியில அசிங்கத்துல இந்த தொட்டில உன்னதமான பரிசுத்தமான தேவன் இந்த தொட்டில் அழுதுட்டு இருக்கிறாரு. லுக்கா அது எழுதுறதுக்கான காரணம், இந்த ரட்சகர், இந்த மீட்பர், இந்த தேவன் நம்முடைய அசுத்தங்களை சுமந்து தீர்ப்பதற்காக பிறந்தார். நீங்களும் நானும் பாவ அசுத்தத்துல நிராகரிச்ச அந்த கிறிஸ்து உங்களுடைய சாபத்தை அசுத்தத்தையும் சுமக்கும்படியாக அவர் பிறந்தார். சொல்றாரு, எருசலேமை விட பெத்லகேம்ல தான் நான் 100 சிலுவையை பார்க்கிறேன். எருசலேமின் சிலுவை வேதனை விட பெத்லகேமின் சிலுவை ரொம்ப ஆழமானதுன்னு சொல்றார். கிறிஸ்துமஸ்ல யாரும் சிலுவையை யோசிக்கிறது, சிலுவையை பேசுறது. ஆனா கிறிஸ்துமஸ் என்பதுதான் சிலுவையினுடைய காட்சி பிரமாணம். அவர் 30 வயதுல நிர்வாணமா அடிக்கப்பட்டு ரத்த சிந்துறது வேற, அவர் பிறந்த அன்னைக்கே சிலுவையை சுமக்கின்றது வேற. பிறந்த அடுத்த நொடி தூக்கி வீசப்படும் பொழுது இந்த உலகத்துல ஒரு மனுஷன் சிலுவையை சுமந்தே பிறந்த அவர் மட்டும்தான். சாவை பிறக்கும் போதே சாவை பெற்றுக்கொண்டு பிறந்தவர் அவர் தான். ஏரோது கொள்றான், எல்லாரும் சொந்த ஜனங்கள் செங்குத்தான மலை வச்சு வந்து கீழே தள்ளுறாங்க. ஆசாரியர்கள் வரிசையர்கள் கூட செய்ய திட்டம் பண்றாங்க. மரியாளுக்கு இந்த குழந்தை செத்தா பரவாயில்லன்ற உணர்வு எழுதுருங்க. இது பிறக்கும் போதே இப்படி எனக்கு உள்ளுதே, இது வளர்ந்து என்ன செய்யும்? சின்ன வயசுல எங்க பாட்டி என்னை சொல்லியிருக்கிறாங்க. எங்க அப்பா பெருசா வேலைக்கெல்லாம் போக மாட்டாரு. எங்க அம்மா தான் கஷ்டப்பட்டு எங்க 2 அக்கா என்னையும் வளர்த்தாங்க. எங்க அக்கா பிறக்கும் பொழுது எங்களுக்கு ரொம்ப பெரிய கஷ்டம். மூத்த அக்கா பிறக்கும், 2வது அக்கா பிறக்கும் பொழுது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நான் பிறக்கும் பொழுது எங்க வீட்டுல சாப்பாடுக்கே வருது. எங்க அம்மாவுக்கு வேலை இல்லை, எங்க அப்பாவுக்கு வேலை இல்லை, எங்க பாட்டி தாத்தாவுக்கு வேலை இல்லை. வளர்ந்ததுக்கு அப்புறம் எங்க பாட்டி என்னை பார்த்து அடிக்கடி சொல்லுவாங்க, நீ பிறக்கும் பொழுது பிச்சை ஒண்ணுதாண்டா நாங்க எடுக்கல,
நீ பிறக்கும் பொழுது அவ்வளவு பெரிய தரித்திரத்தில் நாங்க இருந்தோம். ஏன்னா அந்த வழி பாருங்க, நான் வளர்ந்து 15-20 வயசு ஆனாலும் அந்த வார்த்தையை அவங்க ஏன் சொல்றாங்கன்னா அந்த வழியை மறக்க முடியல. நான் பிறக்கும் பொழுது ஏற்பட்ட அந்த சூழ்நிலை மறக்க முடியல. இந்த இடத்துல மரியாதைக்கும் யோசேப்புக்கும் ஏற்படக்கூடிய சூழ்நிலை என்பது அப்படிப்பட்ட ஒரு வழி. இவ்வளவு பெரிய தரித்திரம், இவ்வளவு பெரிய வழி, என்னைய கொண்டு பிறக்கக்கூடிய இந்த குழந்தையா என்னை காப்பாற்ற போகுதுன்ற எண்ணத்தோட தான் அதை தூக்கி முன்னணியில விசுறா. இருந்த பொழுதும் அவர் அசுத்தத்தை ஏற்றுக்கிட்டார். அந்த அசுத்த அவர் பிறக்கிறப்பயே பாடுகள் அனுபவிக்க பழகிட்டார். அவர் பூமியில கண்ணை துறக்கும் பொழுதே அவமானத்தையும் நிராகரிப்பையும் மனக்காயத்தையும் பலிகளையும் சரீர விடுதலையும் ரத்தம் சிந்துதலையும் மரணத்தையும் ருசி பார்த்தவர். இந்த பெத்லகேம் சிலுவையை சுமந்தனாலதான் எருசலேம் சிலுவையை சுமக்கணும்னு அவருக்கு பெரிய விஷயமா தெரியாது. இந்த பெத்லகேம் மரணத்தை அனுபவிச்சனாலதான் சிலுவையில மரணத்தை அனுபவிக்கிறது அவருக்கு பெருசா தெரியாது. முன்னணியிலே கிடப்பினா மூலமொழியில முன்னணியிலே வீசினான்னு சொல்லுவாங்க. யோசேப்பை தூக்கி துளியில வீசுவாங்க, நீயா எங்களுடைய ரட்சகன்ற மாதிரி. 11வது பகுதி என்ன சொல்றது? கிறிஸ்துமஸ் என்பது அவர் சிலுவையை சுமந்து மரிக்க பிறந்தார். சிலுவை இல்லாத கிறிஸ்துமஸே இல்லை. எவனுமே பேச மாட்டான், எவனுமே எதை சொல்ல மாட்டான். ரட்சகர் பிறந்துட்டார், ஆரோக்கியம், சமாதானம், விடுதலை, சந்தோஷம் சொல்லி சொல்லுவான். ரட்சகர் பிறந்துட்டார், பாடு, ரத்தம் சிந்துதல், மரணம், சாவு, சாபம், அவமானம். உங்களுக்கு என்ன? கிறிஸ்துவனுடைய பிறப்பு உங்களுக்கு எனக்கு என்ன சொல்றது? அவர் பிறந்தார். ஏன் பிறந்தார்? அசுத்தத்தை சுமக்கும்படியாக பிறந்தார், பாடுகளை அனுபவிக்கும்படியாக பிறந்தார், மறுமைக்கு அறிவிக்கும்படியாக பிறந்தார், நம்முடைய எல்லா கிருமங்களையும் சாபத்தையும் தாம் மேல சுமந்து மறித்து ரத்தம் சிந்தினார். பிறக்கிறதுல இருந்தே அந்த பாடுகளுக்கு தன்னை உட்படுத்தி தயாரான நீங்களான எப்படி இருக்கிறோம்? இந்த மகிமைக்குரிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவோம்னு சொன்னா உங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது? இந்த கிறிஸ்துவ உங்களுக்கு தெரியுமா? இந்த கிறிஸ்துவ உங்க ஆண்டவரா? இந்த கிறிஸ்துவ உங்க வாழ்க்கையுடைய ரட்சகரா? இந்த கிறிஸ்துவை கொண்டாடும்படியா மனைவி வருவீங்களா? இந்த கிறிஸ்துவுக்கு எவ்வளவு பாத்திரமா பயபக்தியா உண்மை நீங்க நான் வாழணும். தேவன் தனது சொந்த குமாரனை எவ்வளவு கீழான நிலையில கொண்டு போய் வச்சார், எவ்வளவு பெரிய அவமானத்துல கொண்டு போய் வச்சார். ஏசாயா 53:1-2 சொல்லுது, அவர் இளம் கிளையை போல தளிரை போல தோன்றும் பொழுதே கிள்ளி எறியப்பட்டனர், நசுக்கப்பட்டனர், ஒடுக்கப்பட்டனர். அவருடைய சிலுவை என்பது பிறந்த உடனே வந்த ஒன்று. சிலுவை இல்லாத இயேசு போலியான இயேசு, சிலுவை இல்லாத பிரசங்கம் போலியான பிரசங்கம், சிலுவை இல்லாத சுவிசேஷம் துர் சுவிசேஷம். அது சுவிசேஷமே இல்லை. உங்களுடைய வாழ்க்கை சிலுவை இல்லாத கிறிஸ்தவமா இருக்குதுன்னு சொன்னா வெறுமனே இந்த உலகத்தினுடைய அற்பத்தனமான வாழ்க்கைக்காக பொருளாசையை பற்றி கொண்டு இந்த உலகத்துல எல்லாரையும் போல வாழ்ந்து எல்லாரையும் போல மன மகிழ்ச்சியா புசித்து கொடுத்து உண்டு வாழ்ந்து நல்ல வேலை, நல்ல வீடு, நல்ல குழந்தை, நல்ல ஆரோக்கியம், நல்ல சபை, நல்ல ஊழியம், நல்ல இதுன்னு சொன்னா அது பூமியாவே கிறிஸ்துவ ஆரம்பிக்கிறது. இயேசுவை தெரியணும்னா வேதத்துக்கு வரணும். வேதத்துல சொல்லப்பட்ட இந்த மகிமைக்குரிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிச்சு அவரை பின்பற்றுகிறதா உண்மையான கிறிஸ்துமஸ். கிறிஸ்துவனுடைய பிறகு 3 விஷயம் சொல்லுது. நான் யாருன்னு சொல்லுது, என்னுடைய போராட்டம் என்னன்னு சொல்லுது, இந்த போராட்டத்துக்குரிய ரட்சகருடைய மகிமைக்குரிய மாட்சிமைக்குரிய மீட்பு என்னன்னு சொல்லுது. ஒருவேளை இயேசு கிறிஸ்துவ சொன்ன ஆண்டவரே எனக்கு இப்படி தெரியல, இப்படி புரியல, என்னுடைய வாழ்க்கையை மாற்றி மன திரும்புதலை கொடுத்து இந்த உன்னதமான தேவனா இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்க, இவரை பின்பற்ற, இவரை நேசிப்பதற்கான இருதயத்தை கொடுக்கும் சொல்லிக்கிற விசுவாசிகள் எவ்வளவு தூரம் பாவத்தை வெறுக்கணும், எவ்வளவு தூரம் போராடணும், எவ்வளவு தூரம் பரிசுத்தம் அடையணும், எவ்வளவு தூரம் கீழ்ப்படியணும், எவ்வளவு தூரம் சாட்சியா இருக்கணும், எவ்வளவு தூரம் இந்த கிறிஸ்துவனுடைய சாயலை தரித்துக் கொள்ள வேண்டும் என்பதை புரிந்து இந்த இளம் தம்பதிகளுடைய இந்த விசுவாச போராட்டமாய் நம்முடைய வாழ்க்கையை போராட்டம் இருக்குதா? இப்படிப்பட்ட போராட்டம் தான் இந்த மீட்பு ரட்சகர் அவர் கொடுக்கப்படுகிறார். இந்த போராட்டத்தை போராடாம உங்களுக்கு எனக்கு ஒரு பொழுதும் நித்திய வாழ்வோ சமாதானமோ விடுதலையோ இல்லை என்பதை உணர்ந்து மனம் திரும்பவும் கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராம்.